மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தில்லைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமலிகுன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி அமரமர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் பெருங்கருணை நாயகர் பெருங்கடலியப்பர் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகோணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தையாருடைய திருவடி தாமர்களை எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று தருத்தாட்கொண்ட புராணத்தில் எம்பிரான் நம்பி ஆரூரர் இறைவனால் வெண்ணெய்நல்லூரில் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு அவர் துறையூர் சென்று தவநெறி கிடைக்க பெற்று தவநெறி கிடைத்ததுக்கு பிறகு அங்கிருந்து அவர் தில்லையம்பதி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்ல அந்த எண்ணம் அவருக்கு மேலோங்கி வருகிறது. கூத்தப்பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையிலே அவர் இப்போ ஒரு யாத்திரையாக வர்றார். திருத்துறையூரிலிருந்து அவர் தில்லையம்பதி போக போகிறார். தில்லையம்பதி செல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் நம்ம பெரியவங்க எப்படின்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய பதிகளை எல்லாம் வணங்கி கொண்டு செல்வது வழக்கம். கடந்து போக மாட்டாங்க. நம்மெல்லாம் இப்போ காரில் போகிறோம்னா இந்த வழியாக போகிற பொழுது அவினாசி கடந்து போகிறோம். அவங்கெல்லாம் அப்படி அல்ல. போகிற வழியில் ஒரு பதி இருந்தால் அந்த பதியை வணங்கி அங்கே போய் ஒரு பதிகம் பாடிட்டு அப்படி தான் போகிறது வழக்கம். அப்படி அந்த வகையிலே நம்முடைய நம்பிகள் திருத்துறையூரிலிருந்து சிதம்பரம் புறப்படுறார். சிதம்பரம் புறப்படுற பொழுது அப்படியே சென்று வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திரு அதிகை என்று சொல்லக்கூடிய பதி வருகிறது. திருவதிகை என்ன அப்படின்னா நமக்கு பெரிய சிறப்பு. திருவதிகையில் தான் நம்முடைய நாவுக்கரசு பெருமானை சமணத்திலிருந்து திலகவதியார் திருநீர் கொடுத்து ஆட்கொண்டது திருவதிகையில் தான். நாவுக்கரசு பெருமான் சின்ன வயசுலேயே சமணத்துக்கு போயிடுறார். அவர் சமணத்துக்கு செல்லுகின்ற பொழுது ரொம்ப இளமையான வயசு. அப்பொழுது போனவரும் மீண்டும் வயதான வரைக்கும் வரவே இல்லை. 65 வயசு 60 வயசுக்கு மேலே வரைக்கும் வர்றதில்லை. திலகவதி அம்மா தம்பிக்காக வாழ்ந்து அதற்கு பிறகு தம்பியும் போனதுக்கு பிறகு அங்கேருந்து திருவாமூர்லேருந்து திரு அதிகைக்கு திருவதிகையில் அங்கே பெருமானுக்கு உலவார பணிகள் செய்வது, மலர் தொண்டு செய்வது, கோயிலை பெருக்குவது, கூட்டுவது, இப்படியெல்லாம் பல பணிகள் சரியை தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவங்களுக்கும் வயசாகி போயிடுச்சு. அப்படி அவங்களுக்கு வயசானதுனால அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் வயசாகி போயிடுச்சு, எனக்கு பின்னாடி பெருமானுக்கு தொண்டு செய்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வேணும்னு அவங்க நினைக்கிற பொழுது அப்போ தான் தம்பி ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கும் வருது. சரி, நம்ம தம்பி மருள் நீக்கியார் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அதை சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது, தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் செய்தார் அப்படின்னார். எந்த ஒரு பெண்ணுக்கு திலகவதி அம்மா மாதிரி ஒரு சோதனைகள் வரவே கூடாதுங்க வாழ்க்கையில். ஆமாம், எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா 13 வயசு அந்த அம்மாவுக்கு. 13 வயது இருக்கின்ற பொழுது அப்பா போயாச்சு, அம்மாவும் போயாச்சு. மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனாக வரக்கூடிய கலிப்பகையாரும் போருக்கு போய் இறந்து போயிடுறார். ஒரே ஒரு தம்பி தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவங்களும் உயிரை போக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. தம்பி போய் காலில் விழுந்து அப்போ தம்பியார் உளராக வேண்டுமென வைத்ததையா தம்பிக்காக உயிர் வாழ்கிறாங்க. அப்படி தம்பிக்காக உயிர் வாழ்ந்து அந்த தம்பியும் சமணத்துக்கு போயிடுறார். இப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு பெண் மீண்டும் அவங்க உயிர் போக்கிக்கணும்னு நினைக்கல. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க போய் நேராக திருவதிகை அருகில் இருக்கக்கூடிய திருவதிகை கோயிலுக்கு போய் அங்கே ஒரு தவச்சாலை அமைத்து தங்கி கொண்டு ஒரு கைம்பெண்ணாக அவர்கள் தன்னை நினைத்து கொண்டு, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் இறந்தாலும் அவங்க வேறொருவரை திருமணம் செய்து கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால் அங்கேயே இருந்து கொண்டு இறைவனுக்கான சரியை தொண்டுகள் அத்தனையும் செஞ்சாங்க. உழவாரப்பணி செஞ்சாங்க, கோயிலை கூட்டினாங்க, மெழுகுனாங்க, பெருக்கிறாங்க, அப்புறம் மாலை தொடுத்து கொடுக்கறது, இப்போ பெருமானை புகழ்ந்து பாடுவது, இப்படியெல்லாம் பல தொண்டுகளை அம்மா செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது தான் நமக்கு தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ இறைவன்கிட்ட இந்த மாதிரி விண்ணப்பம் வைக்கிறாங்க.
அப்படி விண்ணப்பம் வச்சதுக்கு பிறகு சாமி ஒரு நாள் கனவுல தோன்றி, அவன் முன்னமே முனியாகி எனையடைய தமம் முயன்றான் அன்னவனை சூளைமடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி சாமி சொல்கிறார். ஒரு நாள் கனவுல சொன்னதுக்கு பிறகு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து இரவோடு இரவாக அவருக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, தனக்கு சமையல் செய்கிறதுக்கு ஒருத்தனை கொடுத்துருக்குறாங்க சமணர்கள். அந்த சமையல்காரனை அனுப்பிச்சுட்றார் இரவோடு இரவா. அவன் வந்தால் நள்ளிரவு நேரத்தில் அம்மா கிட்ட வந்து அப்படி கை கட்டி நிற்கிற பொழுது அம்மா சொன்னாங்க, தீங்குள்ளதோ தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா சாமி சொல்லியிருக்கிறார் இல்லையா, தீங்குள்ளதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இன்னும் உயிர் மட்டும்தான் போகலை உங்கள் தம்பிக்கு, வயிற்று வலி அவ்வளவு பாடாப்படுத்துது என்று சொல்லுகின்ற பொழுது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது தம்பின்னு சொன்ன உடனே எந்திரிச்செல்லாம் அவங்க அங்கே போகலை. அதாவது சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த சமணப்பாலைக்கு நான் வரமாட்டேன்னு போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனுவார்த்தை சென்றவனுக்கு உரைமென். ஒரு சிவனடியார் எப்படி இருக்கணும்னா திலகவதி அம்மா மாதிரி இருக்கணும். சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துல என் தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நாங்கள் வரமாட்டேன்னு போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு அதே மாதிரி அவன் போய் சொன்னான். அதற்கு பிறகு இரவோடு இரவாக வெள்ளை துணியை போர்த்தி கொண்டு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இரவோடு இரவாக வந்து சேர்ந்தாங்க. அப்படி விடியற்கால நேரத்தில் திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் அவர் வர்றார். அதான் நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்வார். திருநீர் அணிஞ்சா அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் போகுமா, சூரியன் வந்தாச்சுன்னா வெளியில் இருக்கக்கூடிய இருள் போயிடுமா. அந்த மாதிரி ஒரு காலத்தில் அவர் வர்றார். வந்து அக்கா கிட்ட வந்து திருவடியில் விழுந்து வணங்குற, நம் குலம் செய்த பெரும் தவ பயனே, நம்ம குலம் செய்த ஒரு பெரும் புண்ணியவதினி, என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அக்கா காலில் விழுந்து வணங்குறார். அப்போ தான் அக்கா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருநீரை கொடுக்குறாங்க. அஞ்செழுத்த ஓதி, திருக்கையிலை குன்றுடையான் திருநீர் அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார். திருநீர் கொடுக்குற பொழுது அஞ்செழுத்தை சொல்லித்தான் கொடுக்கணும். யாருக்கு திருநீர் கொடுத்தாலும் அஞ்செழுத்தை சொல்லி கொடுக்கணும். திருநீர் வாங்குறவங்களே அஞ்செழுத்தை சொல்லித்தான், சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூராரனே அப்பர் சாமி பாடுறார். திருநீர் கொடுக்குறவங்களும் அஞ்செழுத்தை சொல்லி கொடுக்கணும், அதே மாதிரி வாங்குறவங்களும் அஞ்செழுத்தை சொல்லி வாங்கணும். அப்படி அஞ்செழுத்தை ஓதி திருநீரை கொடுத்தாங்க. அப்பர் சாமி எப்படி வாங்கினார் அப்படின்னா, திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்த, அப்படி பணிந்து திருநீரை வாங்கி உடம்பு பூரா பூசிக்கொண்டு அதற்கு பிறகு நின்னார் அவர். அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி 40 வருஷம் கழித்து தம்பி வந்திருக்கிறான், அதுக்கு முன்னாடி இவங்க பார்க்கவே இல்லை, எப்போ பிரிஞ்சு போனாரோ அதுக்கு பின்னாடி இவரும் பார்க்கல, அவங்களும் அதை பற்றி 2 பேரும் நினச்சிக்கவே இல்லை. சரி 40 ஆண்டுகள் கழித்து வயிற்று வலியோடு தம்பி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியெல்லாம் தம்பிக்காகவெல்லாம் எதுவும் செய்யலை. ஒரு தோண்டியை கையில் கொடுத்து, விளக்கு மாத்த கையில் கொடுத்து, பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வர் என பணித்தார் அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். போயே சிவபெருமானுக்கு தொண்டு செய் அப்படின்னு சொல்லி அப்படி அப்போ எடுத்து கொடுத்த அந்த விளக்கு மாறும் தோண்டியும் தான் அவர் கடைசி வரைக்கும் கீழே வைக்கவே இல்லை. அப்படியே பணி செய்து கொண்டு வயிற்று வலியோடு பணி செய்து கொண்டு கூற்றாயினவாறு விளக்குகளின் பதிகத்தை பாடிக்கொண்டே பணி செய்கிறார். அதற்கு பிறகு தான் அந்த வயிற்று வலி நீங்குது. அந்த வயிற்று வலி நீங்கின உடனே பெருமான் வந்து ஆகாயத்திலிருந்து, அது வரைக்கும் அவருடைய பெயர் மருள் நீக்கியார், ஒரு ஓசை கேட்குது, திருநாவுக்கரசு அப்படிங்கிற அந்த ஓசை 7 உலகத்திலையும் கேட்குற மாதிரி சாமி சொல்கிறார். பாவூற்றலர் செந்தமிழின் பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலகு 7னும் நயப்புறம் மண்ணுக அப்படின்னார். 7 உலகத்தில் இந்த பேர் நிலைக்கணும்னு சொல்லி சாமியே சொல்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் திருநாவுக்கரசரானது. அப்படிப்பட்ட திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட பதி இந்த திருவதிகை. அதிலிருந்து அவர் கைத்தொண்டு செய்கிறார். அந்த பதியில் பல காலங்கள் அங்கே பணி செய்து அதற்கு பிறகு பல தலங்களெல்லாம் வழிபாடு செய்தார். நமக்கு புராணத்தில் வருது. அப்படிப்பட்ட அந்த தலத்துக்கு இப்போ சுந்தரர் வரார். அப்படி சுந்தரர் வருகின்ற பொழுது ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு மனசு வரல. அப்பர் சாமிகள் கைத்தொண்டு செஞ்ச பதிக்குள்ளே நம்ம காலால் மிதிக்கிறதா? அவருடைய கரங்கள் பற்றி வழிபாடு செய்த தலம் அது. அவர் கைகளால் புல்ல பிடுங்கின இடம். அந்த இடத்துக்கு நம்ம காலால் மிதிக்கலாமா? அதாவது ஒரு பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத இந்த சுந்தரர் அங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறார். எத்தனை ஆண்டுகள் தெரியுங்களா? அவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. நாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. சுந்தரருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாரு. ஆனால் உள்ளே போகிறதில்ல.
அந்த இடம் தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். இதே மாதிரி இங்கே மட்டும்தான் போகிறது இல்லையா அப்படின்னா, நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்தது சீர்காழி, சீர்காழிக்குள்ளேயும் போகிறதில்ல. ஏன்னா உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு ஞானம் பெற்ற குழந்தை இல்லையா, அந்த குழந்தை அவதரித்த கோயில் அந்த ஊருக்குள்ளே நம்ம காலால் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் எல்லையில் வர்றார், பலமாக வந்துட்டுருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தலம்தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறது. திருநாவுக்கரசு நாயனாரை பற்றி சொல்லக்கூடிய முதல் இடம் பெரிய புராணத்தில் இந்த இடம்தான். இதுக்கு முன்னாடி இல்லை, இனிமேல் அவருடைய சரித்திரத்தில் நிறையா வரும். திருநாவுக்கரசரை பற்றி சொல்கிற முதல் இடமே இந்த இடம்தான் பெரிய புராணத்தில். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இந்த பாட்டு தான் இந்த பாட்டு தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோங்க. உடைய அரசு உலகேத்தும் உளவாரப்படையாளி விடையவருக்கு கை தொண்டு விரும்பு வெறும்பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சு கை தொண்டு விரும்பு வெறும்பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவதென்று அந்நகரில் புகுதாதே மடை வளர்தன் புறம் பனையில் சித்தவட மடம் புகுந்தார். இப்போ அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் சித்தவட மடம் அப்படின்னு சொல்லி ஒரு மடம் இருக்குதுங்க. அந்த சித்தவட மடத்தில் அவர் போய் தங்குறார். அதான் சொல்கிறார் இந்த இடத்த. அதாவது திருநாவுக்கரசு சாமிகள் ஆளுடைய அரசு, உடைய அரசு அப்படின்னா ஆளுடைய அரசு அப்படின்னா சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசன் அர்த்தங்க. ஆளுடைய அரசு உலகங்கள் ஏற்றுகின்ற உளவாரப்படையினுடைய திருநாவுக்கரசர். அதாவது நாவுக்கரசு பெருமானை எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த உளவாரப்படையும் நம்ம வழிபாடு செய்யணும். ஆமாம், உலகங்களெல்லாம் ஏற்றுகின்ற உலகங்கள்லாம் வழிபாடு செய்யக்கூடிய உளவாரப்படையுடைய திருநாவுக்கரசர் பெருமானுக்கு கையால் திருத்தொண்டுகளை விரும்பி செய்த பெருந்தலமாகிய இந்த திருப்பதிக்குள்ள காலால் மிதித்து செல்வதற்கு நான் அஞ்சுகின்றேன் அப்படின்னார். அப்படி போகிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிறார். நாவுக்கரசு பெருமான் கைத்தொண்டு செய்த பதி, இறைவன் அவரை ஆட்கொண்ட பதி, அதுக்குள்ளே நம்ம காலால் மிதித்து போகலாமா என்று சொல்லி அஞ்சுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அஞ்சு என்ன செஞ்சார், அந்த திருநகரத்துள் புகாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தவட மடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலுங்க. அந்த ஒரு மடம் தான், அது பொது மடம், யார் வேணாலும் போய் தங்கிக்கலாம். இப்போ நாங்கள் யாத்திரை போயிருந்த பொழுது அந்த மடத்தில் தான் போய் இந்த செய்தியெல்லாம் அங்கே தான் சிந்தித்தோம். குமார் இருக்கிற அப்படி வந்தால் அப்படி இந்த செய்தியெல்லாம் நாங்கள் இது எங்கே நடந்ததோ அங்கேயே போய் சிந்திக்கிறதுக்கு இறைவனுடைய திருவருள் கூட்டி வைத்தது. போன மாதம் நம்ம அந்த தீபாவளி விடுமுறையில் இதே செய்தி தான் நம்ம அங்கே அன்னைக்கு சிந்தித்தது. அப்படி திருநாவுக்கரசு சாமிகளை சொல்ல வந்த முதல் இடமே இந்த இடம்தாங்க. உலகத்தோடு சேர்த்து பெருமானை இப்போ நாவுக்கரசு பெருமானை சேக்கிழார் பெருமானும் வணங்கிக்கிறார் இந்த இடத்துல. ஆமாம், உடையரசு உலகேத்தும் உளவாரப்படையாளி என்று சொல்லி சேக்கிழார் பெருமானை இந்த இடத்துல நாவுக்கரசு பெருமானை எல்லாரும் வணங்குற மாதிரி அவரும் வணங்கிக்கிறார். இதே மாதிரி இன்னொரு இடத்துல வணங்குவார். எங்கே வணங்குறார் அப்படின்னா கண்ணப்ப நாயனாரை வணங்குறார். கண்ணப்ப நாயனாரை எந்த இடத்துல வணங்குறாருன்னா, அவர் வேடர் சேரியில் வில்வித்தையெல்லாம் பழகி கன்னி வேட்டைக்கு போவார். 16 வயசு அவருக்கு. அப்போ கன்னி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது, கன்னி வேட்டைக்கு போகிற பொழுது அவரை இதே மாதிரி வணங்குறார். யார் ஏன் கன்னி வேட்டைக்கு போகிறபோது வணங்குறார் அப்படின்னா, கன்னி வேட்டைக்கு வந்தவர் மீண்டும் வேடர் சேரிக்கு போகிறதில்ல. எங்கே வந்துடுறாரு, காலத்திநாதர்கிட்ட வந்துடுறார். கன்னி வேட்டைக்கு வந்த பொழுது தான் அந்த பன்றியை துரத்தி கொண்டு அப்படியே வந்தவர் ஒரு சோலையை பார்க்குறாரு. அந்த சோலை என்னென்னு கேட்குறாரு. நானன்னு சொல்கிறான். அங்கே அந்த சோலையை கடந்து போனால் ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு அந்த பக்கம் போனால் குடுமி தேவர் இருப்பார். போனால் அவரை கும்பிடலான்னு சொன்ன உடனே இவருக்கு எல்லாமே போயிடுது. வேடர் சேரியெல்லாம் மறந்து போயிடுது. தான் ஒரு வேடன் அப்படிங்கிறது மறந்து போயிடுது. தண்ணி குடிக்க வந்தவர் தண்ணி தாகமும் போயிடுச்சுப்பா. சாமி பார்க்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. அந்த இடத்த சொல்கிறார். பொற்றட வரையின் பாங்கர் புரிவுறு கடன்முன் செய்த விற்றொழில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி நாளும் அடற்சிறை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று சொல்லி, முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல வணங்குறார். அதே மாதிரி இங்கேயும் உடையரசு உலகேத்தும் உளவாரப்படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு வெறும் பதியை மிதித்து என்று சொல்லி இங்கேயும் அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானை வணங்கிக்கிறாரு. உடையரசு அப்படின்னு என்னென்னா, இறைவனாலே ஆளாக கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசு நாயனார் அப்படின்னு சொல்கிறார். ஆளுடைய பிள்ளையார்
ஆளுடைய அது 3 பேர்த்துக்குமே ஆளுடையன்னு வருங்க. ஆளுடைய அரசுகள் திருநாவுக்கரசர், ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான், ஆளுடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சாமிகள், ஆளுடைய அடிகள் வாதவூர் அடிகள். யார்? நம்முடைய மாணிக்க வாசகர். எல்லாருமே ஆளுடையன்னு ஏன் வருதுன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அதனால் அவங்களுக்கெல்லாம் ஆளுடைய அப்படின்னு சொல்லி பெயர் வருங்க. ஆளுடைய நம்பிகள், ஆளுடைய அரசுகள், ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அடிகள், ஆளுடைய அடிகள், இப்படி 4 பேர்த்துக்குமே அந்த மாதிரி வரும். உலகேத்தும் உளவாரப்படையாளினார். உலகம் உயர்ந்த ஞானிகள் துதிக்கின்ற தன்மையுடைய உளவாரப்படையை ஏந்தியவர். பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் துதித்து வழிபாடு செய்யக்கூடிய பெருமை பெற்றவர் நாவுக்கரசு பெருமான். அவருடைய உளவாரத்தை பாராட்டாத, பேசாத, புகழாதவர்களே ஒருத்தரும் இல்லை. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து சொல்கிறாருங்க. ஆமாம், உலகம் ஏத்தும் உளவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இந்த இடத்துல வந்து உளவாரம் அப்படின்னா அதாவது கல் புல் முள் முதலியவற்றையெல்லாம் திருவீதிகளிலிருந்து திருமுற்றங்களிலிருந்து எடுத்து சுத்தமாக்கக்கூடிய அந்த கருவி உளவாரப்படை. எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? உளவாரப்படை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது வேளாளருக்கே உரியதொரு படைக்களம் அப்படின்னு சொல்லுகிறார். இவர் வந்து 13 வேளாளர்கள் நம்முடைய பெரிய புராணத்தில் மட்டும் மொத்தம் 13 வேளாளர்கள் இருக்கிறதுல எல்லா சமுதாயத்துக்காரரும் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது யாருன்னா வேளாளர்கள் தான். வேளாளர்னால் யார்? விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் வேளாளர்கள், வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் வேளாளர். கொங்கு நாட்டில் வந்து வேளாளர்கள், கவுண்டர்கள் இல்லையா? அதே மாதிரி தொண்டை நாட்டில் யாருன்னா முதலியாரில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, அவங்க வேளாளர்கள், தொண்டை நாட்டு வேளாளர்கள். அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதியில் வேளாளர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைமாறு அங்கே வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் வேளாளர்கள். ஆமாம், அதான் 13 பேர். அந்த மாதிரி நமக்கு நம்முடைய பெரிய புராணத்தில் 13 வேளாளர்கள் இருக்கிறாங்க. இளையான்குடி மாறநாயனாரெல்லாம் வேளாளர் தான். ஆமாம், அப்படியெல்லாம் வந்து சிவநெறியிலே செல்வோருக்கு நேரும் இடையூறுகளை போக்கக்கூடிய கருவியாக அரசுகள் காட்டி உலகை வழிப்படுத்தினார். ஆதலின் உலகேத்தும் உளவாரம் என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க. ஆமாம், அஞ்சுவன் அப்படின்னா அதான் நிகழ்காலத்தில் வந்தது. அதாவது அவர்கள் அரசுகள் கைத்தொண்டு செய்த தலத்தை மிதிக்க அஞ்சுகின்றேன் என்று நம்பிகள் எண்ணினார். ஆதலின் மாலை காலமாயினும் திருவதிய நகரத்திற்குள் புகாது மடத்தில் எழுந்தருடன். அவர் போன நேரம் வந்து மாலை நேரங்க. அது முந்தின பாட்டில் சொல்வார், செலவனையும் பொழுதனைய திருவதிகை புறத்தனைந்தார். அப்படி செலவு பொழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? செலவு பொழுதுன்னா என்ன? மாலை நேரம். மாலை நேரமாக இருந்தாலும் கூட கோயிலுக்குள்ளே போகிறதில்ல, மடத்தில் தான் தங்குறார். மடத்தில், அந்த பொது மடத்தில் தான் தங்குறார். இதுதே அடியவர் கடியராய் ஒழுகும் இயல்பும் குறிப்புமா சிறப்புமா என்று சொல்கிறார். இதுதான் ஒரு அடியார்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு, அதே மாதிரி நம்பிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணிவு. ஒரு சிவனடியாருக்கு என்ன வேணும் அப்படின்னா, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரிங்க, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் வந்து ரொம்ப சாதாரணமானவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். சுந்தரரோடவா நம்ம பெரியாள், இறைவனுக்கே தோழருங்க, தம்பிரான் தோழர். அது மட்டுமா, திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா நரசிங்க முனையனாயனருடைய வளர்ப்பு மகன், இளவரசர். அவர் எத்தனை தகுதி இருக்குது தெரியுங்களா அவருக்கு? ஒரு இளவரசர், சிவபெருமானுக்கே தோழர். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து நாவுக்கரசு பெருமான் உடவாரப்பணி செய்த பதியை நான் காலால் மிதிக்க மாட்டேன். போனால் யாராச்சும் வேண்டான்னா சொல்ல முடியும். நேராக அவர் வந்தவர் நேராக கோயிலுக்குள்ளே போயிருந்தா யாராவது ஏன் சுந்தரா இங்கே வந்த அப்படின்னு யாராவது கேட்கவா முடியும்? ஆனால் நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு அங்கே, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரியவராக இருந்தாலும் கூட, இறைவனுக்கே தோழராக இருந்தாலும் கூட, அடியார்களை வணங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கிது. இதுதான் நமக்கு பெரிய சைவத்தில் என்ன தெரியுங்களா? தாழ்வேணும் வாழ்வேணும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வேணும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ்பெறல் அறிதுனார் சிவஞான சித்தியார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, வாழ்வேணும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி அப்படிங்கிறார். அப்படின்னா ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக நம்ம டாடா பிர்லா, அனில் அம்பானி மாதிரி எல்லாம் பிறந்திருந்தாலும் நம்ம சைவத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சோத்துக்கு இல்லாத பிச்சைக்காரனாக இருந்திருந்தாலும் இங்கே வந்திருக்க முடியாது. அவன் அந்த 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 வேலையை பார்க்குறதுக்கே அவனுக்கு நேரம் சரியாக இருக்கும். நடுநிலையில் இருந்ததுனால தான் நம்ம இதுக்கு வரோங்க. வாய்ப்பு சாமி நமக்கு கொடுத்துருக்குறார். அதான் சொல்கிறார், வாழ்வேணும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி. சரி, தாழ்வேணும் தன்மையோடும் சைவமாம் சமையற் சார்தல் அப்படின்னார். அப்படி சைவத்துக்கு வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா அந்த தாழ்வேணும் தன்மை வேணுங்கிறார். அந்த பணிவு அப்படிங்கிறது வேணும். இங்கே சுந்தரர்கிட்ட அந்த பணிவு இருக்குது. ஏன் சுந்தரரை வச்சு திருத்தொண்ட தொகை பாட சொன்னாங்க அப்படின்னா, சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகை பாடணும்னு பெருமானுடைய கட்டளை. ஏன்னா சுந்தரர்கிட்ட அவ்வளோ பணிவு இருந்தது.
அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் பாடினார் இல்லையா? 63 நாயன்மார்களுக்கும் நான் அடியேன் அப்படின்னார். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்? சிவபெருமானுக்கே தோழர், தம்பிரான் தோழர், சைவ முதல் திருத்தொண்டர் அப்படிம்பாங்க அவரை. திருவாரூரில் அவருக்கு என்ன பேர்? சைவ முதல் சைவத்தினுடைய முதல் தொண்டர் அவர் தான். அதே மாதிரி தம்பிரான் தோழர், சிவபெருமானுக்கே தோழராக இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லா நாயன்மார்களையும் எல்லாத்தையும் வணங்குறார். பெயர் சொல்லி 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 வணங்குறார். அது எப்படி வணங்கினார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது. அவர் எப்படி வணங்கினார் பாருங்க. முதல்ல போனாராம் திருவாரூருக்குள்ளே, திருக்கூட்டத்தை பார்த்தாராம். திருக்கூட்டத்தை பார்த்து விழுந்து விழுந்து வணங்கினாராம். 5 ரூபாயில் வணங்கினாராம். மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாராம். அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் போய் போய் வணங்கினாராம். நம்ம அப்படியெல்லாம் வணங்குவோமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி சொல்லி இவருக்கு அடியேன், இவருக்கு அடியேன், இவருக்கு அடியேன், இவருக்கு அடியேன்னு பாடினாராம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறார். தூரத்தை திருக்கூட்டம் பழமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்து நின்றலியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி பேர் அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார் அப்படின்னார். எப்படி வணங்கணும் பாருங்கள். நம்ம கையை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எடுத்த பின்னாடி அப்புறம் எடுக்கலாம். இப்போ என்ன அவசரமாக அவர் எடுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன, அப்படியெல்லாம் நம்மளுடைய அறிவு அப்படி இருக்குது. ஆனால் பெரியவங்க அப்படி இல்லை. அதான் ரொம்ப முக்கியங்க. சிதம்பரத்துக்குள்ளே போகிறதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். சிதம்பரத்துக்குள்ளே சுந்தரர் போய் செல்லுகின்ற பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அடியாரெலாம் நினச்சாங்களாம், சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் தம்பிரான் தோழர் வராரு, நம்ம போய் முதல்ல வணங்கிடலான்னு ஒடியாந்தாங்களாம். எல்லோரும் வேகமாக போனாங்களாம். வடக்கு கோபுரத்து வழியாக போகிறார். வடக்கு கோபுரத்து வழியாக வர்றவர் அப்படியே அந்த வீதிக்கு இவங்க போயிட்டாங்க. சுந்தரர் நினச்சாராம், இந்த உலகமெல்லாம் உய்யும்படியாக கூத்தப்பெருமான் திருநடம் செய்யக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம். எங்கே? சிதம்பரத்தில் இருக்கிறாங்க. கூத்தப்பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களை நம்ம வணங்கணும்னு அவர் நினச்சாராம். அவரும் வணங்கினாராம், இவங்களும் வணங்கினாங்களாம். யார் முதல்ல வணங்கினாங்கன்னு தெரியலைங்கிறார் சேக்கிழார் பெருமான். அதுதானே வணக்கம். அடியார் வணக்கம்னா முதல்ல என்ன தெரியுங்களா? நம்ம முதல்ல வணங்குறது தான் அடியார் வணக்கம். அவங்க வணங்கின முன்னாடி வணங்கினா எதிர் வணக்கம். பெரிய புராணத்தில் அப்படி தான் இருக்குது. அடியார் வணக்கம்னு என்ன? நம்ம முதல்ல வணங்கினா தான் வணக்கம். அவங்க வணங்கினதுக்கு பின்னாடி வணங்கினோம்னா அதுக்கு பேர் எதிர் வணக்கம். சிதம்பரத்தில் அப்படி 2 பேரும் விழுந்து வணங்குறாங்க. அன்பின் வந்தெதிர் கொண்ட சீரடியார்களோ நம்பு யாரூரர் தாமோ யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்து அப்படின்னார் சேக்கிழார் பெருமான். மகிழ்ச்சியோடு வணங்கினாங்களா? அதான் என்னடா பண்ணுறது, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் யாரும் வணங்க. நம்ம பெரும்பாலும் அப்படி தானே, என்ன பண்ணுறது, வந்துட்டார் அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் இல்லை. அங்கேயெல்லாம் மகிழ்ந்துங்கிற வார்த்தையை அங்கே போடுறாரு சேக்கிழார் பெருமான். அன்பின் வந்தெதிர் கொண்ட சீரடியார்கள் தாமோ நம்பு யாரூரர் தாமோ யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி. சேக்கிழாரே சொல்ல முடியலின்ட்டார். அவங்களும் வணங்குறாங்க, இவங்களும் வணங்குறாங்க. யார் முன்னாடி விழுந்து வணங்கினான்னு தெரியல அப்படிங்கிறாரா? அப்படின்னா சைவம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சைவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. கதை படிக்கிறது இல்லை சைவம். பணிவு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சமாவது வரணும். நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, கேட்குறவங்களா இருந்தாலும். எனக்கு பொதுவாக தான் நான் சொல்கிறேன், எனக்கு சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒன்று அந்த அறிவு வரல அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன். வரணும். உங்களுக்கு பாடம் சொல்கிறதுனால எனக்கும் அந்த அறிவு வரணும். எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த இடம் அருமையான ஒரு இடங்க. அதாவது இதே மாதிரி தான் இந்த ஒழுக்கத்தினை உலகில் நடத்தி காட்டி தீதில்லா திருத்தொண்ட தொகை தர வந்தவர் நம்பிகள். இது நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் சுந்தரர் மேலேருந்து கீழே வந்திருக்கார். கைலாயத்திலேருந்து கீழே எதுக்கு வந்தார்? கமலினை அணிந்ததை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒழுக்கங்களை, இந்த மாதிரி பணிவையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா இந்த உலகம் இன்னும் உருப்படாது இருக்குது. இதுக்கெல்லாம் நம்மகிட்டேருந்து ஒருத்தர் அனுப்பணும்னு சாமி என்ன பண்ணார்? 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுலேயே அனுப்பிச்சிட்டார். 9ஆம் நூற்றாண்டுலேயே அனுப்பிச்சிட்டார். 18 வருஷம் நமக்காக இந்த மண்ணுலகத்தில் படாது பாடுபட்டார் சுந்தரர். சாமிக்கிட்ட இருந்தவர் எப்படி இருந்திருப்பார்? ஆனந்தமாக இருந்திருப்பார் இல்லையா சாமிக்கிட்ட. ஆனால் நம்மெல்லாம் உருப்படணும் அப்படிங்கிறதுக்காக, உய்வடையணும் அப்படிங்கிறதுக்காக தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தரை கீழே அனுப்புனேன். அதுதான் சாமி செஞ்ச ஒரு பெரிய சகாயம் நமக்கு. அப்போ தான் நமக்கு ஏதாவது வந்துதான்னா அப்பவும் ஒன்றும் வரல. அப்போ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்கிறோம். அதுதான் பெரிய இது. அப்படி அந்த திருத்தொண்ட தொகை தர வந்தவர் தான் நம்பிகள். இவ்வாறு பின்னரும் ஞானசம்பந்த சாமிகள் அவதரித்த திருத்தலமாகி சீர்காழிக்குள் செல்லாது
நம்பிகள் வெளியே நின்று துதித்து இறைவன் காட்சி கொடுக்க பெற்று சென்ற சரிதமும். அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தாங்க. இங்கே எப்படி உள்ள போலே அதே மாதிரி சீர்காழி ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதி, அந்த பதிக்குள்ளே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஊர் எல்லையிலேயே நின்று ஊர் எல்லையில் அப்படியே பலமாக சுற்றி வர்றார். சரி, சுந்தரம் வந்து கோயிலுக்குள்ளே வராமல் வளமாக சுற்றி வந்துட்டுருக்கிறான், நம்ம போய் அவனுக்கு காட்சி கொடுக்கலாம் என்று சொல்லி சாமி என்ன பண்ணார் தெரியுங்களா, இடமா போனார். எதிர்த்த மாதிரி இடம் போனார். இடம் போய் சாமி என்ன பண்ணார், கையிலே காட்சி கொடுக்காரு. அப்படி உமையம்மையோட விடையோடு காட்சி கொடுத்தார். எப்படி யாருக்கு கிடைக்கும்? எங்கே கைலாயமெல்லாம் போக வேண்டாம், அந்த கையிலே காட்சி ஞானசம்பந்த பெருமானை வணங்குறதுனால சீர்காழியிலே கிடச்சிது. காதில்வெண் குலையனை கண்டு கொண்டேன், கழுமல வளநகர் கண்டு கொண்டேன் என்று சொல்லி சாதலும் பிறத்தலுங்கிற பதிகத்தில் பாடுறாருங்க. காதில்வெண் குலையனை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதே மாதிரி இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அங்கே ஞானசம்பந்த பெருமானை மதித்து வணங்கி ஊர் எல்லையில் அப்படி வளமாக போனதுக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் பதி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வள்ளலார் வளமாக வழும் பொழுதில் கொள்ளும்மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தாருல அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அப்படி எதிர்காட்சி கொடுத்தாரன். எப்படி இருக்கும் பாருங்க. இது என்ன நினைக்கிறார் சுந்தரர், சரி உள்ளே போகக்கூடாது, பிள்ளையார் அவதாரம் பண்ண ஊர், என்னதான் இருந்தாலும் உமையம்மை திருமுலைப்பால் கொடுத்த இடம், அதெல்லாம் நான் போய் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் எல்லையில் அப்படி வளமாக போனார். அப்படி செல்லுகின்ற பொழுது பெருமான் என்ன பண்ணான், எதிர்த்த மாதிரி போய் காட்சி கொடுத்தார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த அந்த திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்ல. அவர் இதே மாதிரி தான் சொல்கிறார், அஞ்சி அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு இங்கே எப்படி அஞ்சின்னு சொல்கிறாரோ, அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று நீங்கள் சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி காரைக்கால் அம்மையாருடைய அந்த அவதாரம் செய்த பதிக்கு அவரும் ஐயா சிவாய நம்ம ஐயா சொல்லுங்க, திருவடி வணங்கிக்கிறேங்க. யாருங்க? சொல்லு. ஆமாம், சரி வர சொல்லு. நான் வந்துடுவேன், 9 மணிக்கு நான் வந்துடுவேன். நான் வகுப்பில் இருக்கிறேன். சரி வர சொல்லு, கூப்பிட்டாங்கன்னா பேசி வர சொல்லு. திருவாலங்காட்டுக்குள்ளே ஞானசம்பந்த பெருமான் போகிறதில்ல. இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டு சிப்ப எம்மையாலும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வழுவாத பதியன் மாடோர் செலும்பதியின் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். ஞானசம்பந்த பெருமானே உள்ளே போலிங்க. காரைக்கால் அம்மையார் கைலாயத்திலிருந்து தலையால் நடந்து வந்த பதி ஆலங்காடு, திருவாலங்காடு. அப்படியே தலையால் நடந்து வராங்க. அம்மா தலையால் நடந்து வந்த அந்த இடத்த நம்ம காலால் மிதிக்கிறதா என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அங்கே போகலை. இதெல்லாம் எதுக்கு நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நாம் கொஞ்சம் கடைபிடித்து ஒழுகணும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அடியார்கள் அப்படின்னாலும் அந்த பணிவு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சித்தவட மடமுடைய திருவதைக்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய ஒரு பழமையாகிய ஒரு பொது திருமடம்ங்க. ஆமாம், அந்த திருமடத்தில் தான் அவர் தங்குறார். கைத்தொண்டு விரும்பும் அப்படின்னா இடையராது பொலிகண்ணீர் மலையும் வாக்கிலே எழுகின்ற தீந்தமிழின் மாலைகளும் அன்புடை தொண்டருக்கு அமுது அரும்பி இன்னல்களையும் திருத்தாள்களையே சார்பாகும் திருமணம் உடையார் அப்பர் சாமிகள் என்று சொல்லி, அதனால் அவர் கைத்தொண்டு செய்தலை மிக விரும்பி செய்தனராதலின் உளவாரப்படையினை எப்போதும் தாங்கி சென்றார். எப்பொழுதும் நாவுக்கரசு பெருமானுடைய கரத்தில் உளவாரப்படை எப்பொழுது இருக்குங்க. உடையரசு உலகேத்தும் உளவார படையாளின்னு அவருக்கு பேருங்க. உலகேத்தும் உளவார படையாளின் பேர். நம்ம நாவுக்கரசு பெருமானை போல உளவாரம் செய்தவர்கள் யாரு? இப்படி இந்த மடத்தில் இப்போ தங்கியிருக்கிறார். யாரோட இப்போ நான் சுந்தரர் வந்தார் அப்படின்னா அவர் கூட நிறைய அன்பர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த நம்பிகள் எல்லாரும் அங்கே தங்கியிருக்கிறாங்க. ஆமாம், வரி வளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின் கண்பன் தொண்டர் விருதிரை நீர் கடில வட வீரட்டானத்து இறைதால்
புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் இடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்தருளினார். பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அருளினார். அப்படியே அங்கே வந்து பள்ளி கொண்டார். அப்படி வந்து சுந்தரர் வந்து அந்த மடத்தில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். மாதிரி இரவு நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கிறார். சோலை சூழ்ந்து அந்த சித்தவட திருமடத்திலே நம்பிகள் திருவீரட்டானேஸ்வருடைய திருப்பாதங்களையே இடைவிடாது சிந்தித்து, அதான் ரொம்ப முக்கியங்க. இப்போ கோயிலுக்கு போயிருந்தா கூட சாமி பார்த்தோன்னா அந்த எண்ணம் போயிடும். போகாதனால அவர் திருவடியே நினச்சிட்டு, அடடா சாமியினுடைய திருவடியை பார்க்க முடியலையே, சாமியினுடைய திருவடியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அதையவே நினச்சிட்டு இருக்கிறார். இப்போ படுத்திருக்கிறது தான் சித்தவட மடத்தில். ஆனால் ஒரு எண்ணமெல்லாம் எங்கே இருக்குது? திருவதிகை பெருமானிட்டு இருக்குதுங்க. அப்போ எப்பொழுதும் நம்ம போய் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து அப்படியே புரிவுடைய, அதான் திருவீரட்டானத்து இறைத்தால் புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் மிடைகின்றனர். அப்படியே அந்த எண்ணத்தோடவே அப்படியே பரிசனங்கள் எல்லாம் துயில பள்ளி கொண்டு அருளினார் என்று சொல்கிறார். சோலை சூழ் திருமடம்னார். சோலை சூழ் மடம்னா என்னென்னா, ஒரு மடம்னா என்ன எப்படி இருக்கணும்னா பூசை செய்வதற்கு ஏதுவாக இருக்கணுங்க. அடியார் பெருமக்கள் வந்து தங்குவாங்க. அப்படி தங்குற பொழுது மலர் செடி நிறையா இருக்கணும், நீர் நல்லா நிறையா இருக்கணும், பூவும் நீர் இருந்தால் தான் அடியார்கள் வந்து பூஜை செய்ய முடியும். அப்படின்னா ஒரு மடம்னா அந்த மடத்தை சுற்றி சோலைகள் எல்லாம் இருக்கணும், மலர் செடிகள் நிரம்ப இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி மலர் செடிகள் இருக்கக்கூடிய அந்த மடம் சோலை சூழ் திருமடம், மடத்திற்கு தேவையான சூழல் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறாருங்க. பூசைக்கும் தவத்திற்கும் என்ற ஏற்ற அமைப்புகள் கிடைத்ததனாலே பூஞ்சோலைகளிடையே திருமடங்கள் அமைத்தல் வழக்கு. எப்பொழுது திருமடம் அமைக்கின்ற பொழுது பாருங்கள், நமக்கு மடம் ஒன்று ஏதாவது அமைக்கிறது அப்படின்னா பூஞ்சோலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் திருமடங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு அப்படின்னா, வந்து தங்கக்கூடிய அடியார் பெருமக்கள் பூஜை செய்யணும். பூஜை செய்கிறதுக்கு மலர் வேணும். அங்கே இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அப்படியே பூஜை செய்து கொள்ளுவாங்க என்று சொல்லி நமக்கு அது மாதிரி ஒரு சூழலில் இந்த சித்தவட மடம் இருக்குது. புரிவுடைய இடைவிடாது நினைக்கின்ற என்று சொல்லி, அதாவது எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை மனசிலேயே வச்சுட்டு நெஞ்சிலேயே வச்சுட்டு இருக்கக்கூடியவர் சுந்தரர். அதான் சொல்கிறார் புரிவுடைய அப்படின்னு சொல்கிறார். அவற்றையே சிந்தித்து கொண்டிருந்த மனம், இது மனத்தினுடைய இயல்பு, இறைவன் பாதங்களை தம் முடிமேலே சூட்ட வேண்டும் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தார் நம்பிகள் அப்படின்னு சொல்கிறாருங்க. எம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் எண்ணம் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன்னு சொல்லி பாடுறார் இல்லையா பின்னாடி. அதாவது இந்த பதிகத்தில் தான் பாடுறார், தம்மானை அறியாத சாதியார் பதிகத்தில் தான் பாட போகிறார். எம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயன் என்று சொல்லி பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் தன்னுடைய திருமுடி மேலே இருக்கணும்னு நினைப்பாராம் சுந்தரர். இப்படி புடையெங்கும் இடைகின்ற பரிசனம் எண்ணில்லாதவர்களாய் சுற்றி எங்கும் நெருங்கி சூழ்ந்த பரிசனங்கள் எல்லாரும் இத்தனை பேரும் அறியாமை நிறைய. இப்போ நம்பிகள் கூட நிறைய அடியார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் யாருக்கும் தெரியாத சாமி இப்போ அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவர் தலை மேலே காலை வைக்க போகிறார். எவ்வளோ பெரிய புண்ணியம்! பெருமானுடைய திருவடி நமக்கு கேட்காமையே கிடைக்கிது அப்படின்னா இதுதான், இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி இவர் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதில்லைன்னா இப்போ என்ன நடக்குது பாருங்கள். அதே திருவதிகை பெருமான் இவருக்கு வந்து திருவடி தீட்சை கொடுக்க போகிறார். திருவடி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா? சாமியினுடைய திருவடி கிடைக்கிறதுனா என்ன சாதாரணமாக? ஆனால் இங்கே அது நடந்தது. அதான் சொல்கிறார், அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கனரும் முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமே பொது மடத்தின் உள் புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர்த்தால் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அருமையான இடங்க. அதாவது நிறைய பரிசனங்கள் அடியார் மக்கள் நிறைய படுத்திருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாத சாமி உள்ளே போயிட்டாராம். சாமி வரதை யார் கண்டுபிடிக்க முடியும்? சாமி வரதை சொல்லிட்டா வருவார், யாருக்கும் தெரியாது. சாமி உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து இப்போ சுந்தரர் ஏற்கனவே படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கிற சுந்தரரோட தலைமையில் தூக்கி ஒரு காலை தூக்கி வச்சு இவர் படுத்திருக்கார். ஒரு மறையவர் கோலத்தில் வர்றார் சாமி. ஒரு பெரிய சிவாச்சாரியாராக பூணூலெல்லாம் போட்டுட்டு அப்படி வயதான ஒரு அந்தனர் கோலத்தில் சாமி வந்து அப்படி படுத்து காலை தூக்கி சுகமாக சுந்தரர் தலைமையில் வச்சார். அதான் சொல்கிறார் இந்த இடத்துல, பூந்தாரான் திருமுடி மேல் முன்னொருவர் அறியாமை பொதுமடத்தின் உள் புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர்த்தால் வைத்துனர். பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி தெரியுங்களா? தாமரை மலர் போன்ற திருவடி. இறைவனுடைய அது பதுமன்னா தாமரை. அப்படி பூந்தாரான் அப்படிங்கிறது
தாமரை மலரை மாலையாக அணிந்த சுந்தரர். பூந்தாரான்கிறது சுந்தரர், பதும மலர் தாள் அப்படிங்கிறது சுந்தரன், அந்த சாமியினுடைய திருவடி. தாமரை போன்ற அந்த திருவடியை பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர் தாள் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். அப்படியே பள்ளி கொண்ட பெருமாள் எப்படி படுத்திருப்பார், அது மாதிரி சாமி இப்போ சுந்தரருடைய தலை மேலே காலை தூக்கி வச்சு அப்படி படுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்கள். நம்ம அது கண்டு தம் திருவடிகளை முடிமேல் வைக்க பெற வேண்டும் என்ற ஆசையுடன் பள்ளி அமர்ந்ததை கண்டு, அது கண்டு அப்படின்னா ஏற்கனவே அந்த திருவதிகை பெருமானுடைய திருவடி தன் மேலே இருக்கணும்னு நினைக்கிறார். அது கண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாமி வந்து இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அருள் செய்கிறார். இவர் போகலை, அவர் வந்து இவர் இருக்கிற இடத்துக்கு சாமி வர்றார். அவன் நம்பிகள் நினைத்து, அதாவது வேண்டுவார் வேண்டியாங்கு அருளுவராதலின் அதனை கண்டு பின்வருமாறு செய்தருளினார் சொல்கிறார். கண்டருளும் அங்கனர் அவரது ஆசை கண்டமையினாலே அவர் விரும்பியதையே வேண்டுமென்று அங்கன்மையுடையார் என்று சொல்லி, அங்கன்மையுடையனா அருள்தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இறைவனை சொல்லுகின்ற பொழுது கண்டருளும் அங்கனர் அப்படிம்பார். அங்கனர்னா அருள்தன்மையுடைய கண்கள். பெருமானுடைய கண்கள் எப்படி அப்படிங்கிறத எங்கே சொல்கிறார் அப்படின்னா, கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சொல்கிறாருங்க. அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கிம்பார். அங்கனர்னா அருள்தன்மை வார்ந்த கண்கள் அப்படிம்பார். சிவபெருமானுடைய கண் எப்படிப்பட்ட கண், அவருடைய கண்ணு பட்டாவே போதும் நமக்கு. நம்ம வந்து சாமியை போய் முட்டி மோதி பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாமியினுடைய திருநோக்கம் நம்ம மேலே பட்டால் போதும், நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கிடும். கண்ணப்ப நாயனார் மலைக்கு போகிறாரு, இன்னும் மலைக்கு போய் சேரலை, அப்படி போயிட்டுருக்கிறார். அப்படி போயிட்டுருக்கிற பொழுது கண்ணப்பர் இன்னும் சாமியை பார்க்கவே இல்லை. சாமி கண்ணப்பரை பார்த்துட்டார். அப்படி சாமியினுடைய திருநோக்கம் கண்ணப்பர் மேலே பட்டவுடனே என்ன ஆச்சு அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்புடைய வினையும் போயிருச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. திங்கள் சேர் செடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே. திங்கள் சேர் செடையார்னா யார்? சிவபெருமான் இல்லையா, குடுமிதேவர். சென்றவர் யார்? கண்ணப்ப நாயனார். திங்கள் சேர் செடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறுவில் அன்புருவமானார் அப்படின்னார். அப்போவே எல்லாம் போயிடுச்சுங்க அவருக்கு. சாமி வந்து சாமியினுடைய திருநோக்கம் கண்ணப்ப நாயனார் மேலே பட்டுச்சு. இப்போ நாம் லைனில் நின்று முட்டி மோதி சாமியை எட்டி எட்டி பார்த்தா மட்டும் நமக்கு என்ன கிடச்சிட போகுது? சாமியினுடைய திருநோக்கம் நம்ம மேலே படணும். அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் நீங்கும். கடைசியில் நிற்கிற ஒருத்தரை கூட சாமி பார்ப்பார். அவங்களுடைய வினைப்பையன் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி கோட்டில் யாராவது நின்றுருப்பாங்க பாருங்கள், அவங்கள கூட சாமி பார்ப்பார். முன்னாடியே போய் நின்னால் கூட சாமியுடைய திருநோக்கம் படாமையும் கூட இருக்கும். அதுதான் நம்ம செய்த ஒரு வினைப்பயன் அப்படிங்கிறதுங்க. அப்படி அங்கனர் கருணை கூர்ந்த, அந்த இடத்துல சொல்கிறார் கண்ணப்ப நாயனார் பணத்தில், அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த. அப்படி பார்த்ததுனால என்னாச்சு? தங்கிய பவம், பவம்னா பிறப்பு, தங்கிய பவம்னா இதுவரைக்கும் எத்தனை பிறப்பில் அவர் எத்தனை பிறந்து என்னென்ன வினைகள் செய்தாரோ அத்தனை வினையும் போயிடுச்சு அப்படின்ட்டார். தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி இப்போ எப்படி இருக்கிறாரு? பொங்கிய ஒளியின் நீழல் பொறுவில் அன்புருவமானார் அப்படின்னார். அப்படியே அன்பே உருவமாக மாறிட்டார். நம்ம வினைகள் எல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது? அன்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கோபம் வர்றது, நமக்கு பிறர் மேலே வெறுப்பு வர்றது, இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலம் தான் காரணம். அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். இதுதான் நமக்கு வந்து அந்த அங்கனர் அப்படின்னா என்னென்னா அருட்தன்மை வாய்ந்த என்று சொல்லி பொருளுங்க. இப்போ சாமி வந்து அப்படி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்று சொல்லி அப்பர் சாமி சொல்லுவார். நமக்கு என்ன வேணுமோ அதை சாமி கொடுப்பார். நம்ம சாமிகிட்ட போய் நீ தான் வேணும்னா சாமி நம்மக்கிட்ட வருவார். அப்படி கேட்குறது இல்லையே, எனக்கு பொன் வேணும், பொருள் வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், இப்படி தானே நம்ம வேண்டுறோம். அதை வந்து கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார், கொடுக்காமலே இருக்க மாட்டார். நமக்கு நம்முடைய இம்மைக்கு தேவையானது எல்லாம் நம்ம கேட்குறோம், மறுமைக்கு தேவையானது கேட்க மறந்துடுறோம். வேற ஒன்றும் இல்லை. காரைக்காலமாக என்ன கேட்டாங்க சாமி நேரில் வந்ததுக்கு பிறகு? இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும்னு கேட்டாங்க. சரி, ஒருவேளை என்னுடைய வினையின் காரணமாக நான் பிறந்துட்டேன்னு வைங்களேன், மீண்டும் பிறப்பு உண்டேல். அப்புறம் என்ன கேட்குறாங்க? உன்னை என்றும் மறவாமை வேண்டும்னாங்க. இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னாங்க. அப்படி நமக்கு வரம் கேட்க தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அவங்களுக்கு தான், அந்த பெரியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பர் சாமிகள் என்ன வரம் கேட்டார்? புழுவாய் பிறக்கினு முன்னையா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தினர். எந்த பிறப்பு வேணாலும் எனக்கு கூட அதை பற்றி கவலை இல்லை. ஒரு புழு இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான பிறப்பு புழு.
அந்த புழுவாக பிறந்தாலும் சரி உன்னுடைய திருவடியை நான் நினச்சிட்டு இருக்கணும்னாரு. அப்படி பெரியவங்கெல்லாம் அப்படி தான் வரம் கேட்பாங்க. நமக்கு அந்த மாதிரி கேட்குறதுக்கு இன்னும் அந்த பக்குவம் கொஞ்சம் நாள் ஆகணும் இல்லைங்களா? ஆமாம். அப்படி இப்போ சாமி எப்படி வந்திருக்காருன்னா முதுவடிவில் வந்திருக்கார். ரொம்ப வயசான கோலத்தில் ஒரு அந்தனர் போல் அந்த மடத்தில் வந்து அப்படியே படுக்கிறார். தாம் எப்போதும் பண்டு பழகிய பழைய வடிவாகிய திருமறையவர் கோலம். ஏன்னா இவர் ஆட்கொள்ளுகின்ற பொழுது முதுமறையவராக தானே வந்து ஆட்கொண்டார். நம்முடைய வெண்ணைநல்லூரில் ஆட்கொண்ட பொழுது முதுமறையவராக தான் வந்தார். இப்போ அதே கோலத்தில் தான் வர்றார். முன்னொருவர் அறியாமல் இது வரைக்கும் யாரும் அவரை பார்த்ததே இல்லை. ஆமாம், சாமி யாரும் பார்க்காத மாதிரி உள்ள மடத்துக்குள்ளே போயிட்டார். பொது மடம்னார். இறைவனும் வேடந்தாங்கி உள்ளே போக இடம் உண்டாயிற்று என்று குறிப்பார் பொது மடம் அப்படின்னு சொல்லி இறைவனும் அந்த திருவேடத்தோடு போய் உள்ளே பூந்துட்டார். அதனால் யாரும் அவரை பார்க்கலை. எல்லா அடியாரும் இருக்கிறாங்க, அது மாதிரி அவரும் ஒருத்தர் என்று சொல்லி பெருமானை வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா. அவர் ஒரு அந்தனர் கோலத்தில் அப்படி வந்து உள்ளே பூந்துட்டார். பூந்தாரான் அப்படின்னா தாமரைப்பு மாலை அணிந்த நம்பிகள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. நம்பிகள் அது மரபுக்குரிய திரு அடையாள மாலை. ஏன்னா அவர் அந்தனர் மரபு, அதனால் அவருக்கு அடையாள மாலை தாமரை மாலை என்று சொல்லி சொல்ல. திருமுடி மேல் என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசை கொண்டார் ஆதலில் அவருடைய திருமுடி மேலே திருவடியை வச்சார். பதும மலர்த்தாள் அப்படிங்கிற தாமரை போன்ற திருவடிகள். தாமரை மாலை அணிந்தாருக்கு முடியில் சூட்டுவது தாமரையே இல்லையா. ஏற்கனவே ஒரு தாமரை மாலை அணிந்தவர், அவருக்கு முடியல என்ன சூட்டணும்? தாமரை போன்ற திருவடியாகிய பெருமானுடைய திருவடி இப்போ சாமி சூட்டுறாரு. ஆமாம். பதும முதலிய ரேகை முத்திரைகள் அமைந்து முழு இலக்கணம் வாய்ந்த திருவடிகள் என்றலுமாம் என்று சொல்லி திருவடியில் திருப்பஞ்ச முத்திரையும் திகழ்ந்தலங்க என்று சொல்லி மானக்காஞ்ச நாயனாருடைய புராணத்தில் வருதுங்க. சாமியினுடைய திருவடியில் வந்து அந்த முத்திரைகள் எல்லாம் இருக்குமா. பதுமம் என்று சொல்ல தாமரை இதெல்லாம் போன்ற முத்திரை, சங்கு, தாமரை இதெல்லாம் வந்து முத்திரைகள் வந்து நிரம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். அப்படின்னா உண்மையில் பள்ளி கொண்டார் அல்லர். சாமி போய் தூங்குவாரா என்ன? அப்படி தூங்குற மாதிரி படுத்து அவருடைய திருமுடி மேலே அப்படி காலை தூக்கி அப்படி வச்சுருக்கார், சுகமாக வச்சுருக்கார். இங்கே பாவனை காட்டுதல் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பாவனை. பள்ளி அமர்ந்து அருளினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ காலை வச்சுட்டாரு. காலை வச்சதுக்கு பின்னாடி தூக்கம் போயிடும் இல்லையா. கொஞ்சம் தூக்கம் போயிடுச்சு. இப்போ சுந்தரர் எந்திரிச்சுக்கிறார். எந்திரிச்சு என்ன கேட்குறாருன்னா, இப்போ சாமி என் தலை மேலே கொண்டு வந்து உங்கள் முடிய வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப வயசாகி போச்சுப்பா, அதனால் எந்த திசையில் வச்சு காலை வச்சு படுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறார். சாமிக்கு வயசாகி போச்சாமல் எந்த திசைன்னு அவருக்கு தெரியலையா. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு, அருமையான திருப்பாட்டு. அந்நிலையாரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன சாமி சொல்கிறாரு. இதை சுந்தரர் சொல்கிறார். சுந்தரர் சொல்கிறது அந்நிலையில் ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன. எப்பா தலை மேலே கொண்டு வந்து திருவடி வைக்கிறீங்களே, நீங்கள் யாரப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாமி சொல்கிறார் பாருங்கள், திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். ரொம்ப வயசாகி போச்சு, அதனால் எந்த திசையில் காலை வச்சு படுக்கிறதுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்கிறவர் யார்? என் திசைக்கும் காவலராக இருக்கக்கூடிய சிவபெருமான். என் திசைக்கும் காவலராக இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்கிறார், எனக்கு வயசாகி போச்சு, திசை தெரியல. எப்படி பாருங்க. அப்படி என்னுடைய மூப்புக்கான் என்றருள அதற்கு செய்து சரி அதையும் கேட்டார் சுந்தரர். சரி உண்மைத்தான் சொல்லுவாராட்டிருக்கு பெரியவர், ஏதோ பெரியவருக்கு வயசாகி போனதுனால கொஞ்சம் நிதானம் தெரியல அப்படி தான் நாம் சொல்லுவோம். கொஞ்சம் நிதானம் தெரியாமல் காலை தூக்கி மேலே வச்சுட்டாரு அப்படின்னு சுந்தரர் முதல்ல அப்படி நினச்சிக்கிறார். நினச்சிட்டு தன்முடி அப்பாலே வைத்து துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன். தன்முடி அப்பாலே வைத்து துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன். கொஞ்சம் தள்ளி படுக்கிறார் சுந்தரர். அங்கே படுத்துருக்கிறவர் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து அதான் இந்த இடத்துல தமிழ்நாதன் அப்படிம்பாருங்க. தமிழ்நாதன்னா தமிழுக்கு தலைவன் அப்படிம்பார். ஆமாம், அதாவது நம்முடைய நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது தமிழ் மன்னர் அப்படிம்பார் ஒரு இடத்துல, தமிழ் ஆலியார் அப்படிம்பார். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் சொல்லுகின்ற பொழுது தமிழ் ஆகரார் அப்படிம்பார். இப்படியெல்லாம் பல இடங்களில் சொல்லுவார். இந்த இடத்துல சுந்தரரை தமிழ்நாதன் அப்படின்னா, நாதன்னா தலைவன் அர்த்தங்க. தமிழ்நாதன்னா தமிழுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தங்க. அத்தனை தமிழ் பாடல் பாடினார் இல்லையா, அதான் சொல்கிறார். அதான் அப்போ நம்பிக்கை. இப்போ வந்து அதற்கு சேர்ந்து அவரும் வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தள்ளி தலையை வச்சு மீண்டும் படுக்கிறார். திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னாருங்க. திசையறி, அதாவது இந்த இடத்துல வந்து சாமியவே வந்து ஒருமையில் பேசுகிறார் சுந்தரர். அருமறையோ உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார்.
சாமியவே ஒருமையில், சாமியை ஒருமையில் பேசலாங்க, அடியாரை ஒருமையில் பேசக்கூடாது. அடியார்களை யாரையும் நம்ம அவன் இவன் பேசக்கூடாது. ஒரு இடம் சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுக்குறாரு இல்லையா, திருநல்லூரில் நாவுக்கரசு பெருமானுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுக்குறார். அதை எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? சேக்கிழார் பெருமான், நன்மை பெருகு அருள்நெறிய வந்தணைந்து நல்லூரில் மனு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தன் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்னார். நாவுக்கரசரை சொல்லுகின்ற பொழுது 6 வீதி போட்டு சொல்கிறாரு. ஆனால் அதே நல்லூர் பெருமானை சொல்லுகின்ற பொழுது அவன் இவன் சொல்கிறார் சேக்கிழார் பெருமானை. தொண்டனார் அப்படிங்கிறார். நன்மை பெருகு அருள்நெறியே வந்தணைந்து நல்லூரில் மனு திரு தொண்டனார், யார்? நாவுக்கரசு பெருமான். மனு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். பாருங்கள், சிவபெருமானை இன் போட்டு சொல்லலாம், அன்பு மிகுதியின் காரணமாக சிவபெருமானை இன் போட்டு சொல்லலாம். ஆனால் அடியார்கள் அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் நமக்கு அங்கங்கே சேக்கிழார் பெருமான் நிறைய பாடத்தை சொல்லிகிட்டே வரார். அடியார்களை ஒருமையில் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு மரபு இருக்குது. சிவனடியார்களை அப்படி சொல்லக்கூடாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. 6 விகுதி போட்டு தான் சொல்லணும். சின்ன பையனாக இருந்தாலும் கூட அவர் இவர்னு தான் சொல்லணும். 3-4 வயசு குழந்தை, 3-4 மாதத்து குழந்தை ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீர் வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு 4 மாதத்து குழந்தைக்கு 5 மாதத்து குழந்தைக்கு திருநீர் வைப்போம் இல்லையா? திருநீர் வைக்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாரு தெரியுங்களா சேக்கிழார் பெருமான்? ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகனுக்கு வரும் பெரியவருக்கு. எப்படி சொல்கிறார் பாருங்கள். 4 மாதத்து குழந்தைய பேருலகனுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார் நீரு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் அப்படின்னார். வேறு எந்த காப்பும் செய்யலை. காசு கட்டுறது, ஏடு கட்டுறது, எந்திரம் கட்டுறதெல்லாம் எதுவுமே அவங்க செய்யலை. திருநீற்று காப்பு மட்டும் செஞ்சாங்களாம் ஞானசம்பந்த பெருமானுக்கு. 3-4 மாதத்து குழந்தையில் இருக்கிற பொழுதே அந்த 4 மாதத்து குழந்தை என்ன சொல்லார்? பேருலகனுக்கு வரையும் பெரியவருக்கு அப்படின்னு. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் அடியாருடைய பெருமை. நம்ம சிவபெருமானா இன் போட்டு சொல்கிறாங்க, பல இடத்துல சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய நாயன்மார்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் பெரிய. இப்படி திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். உனது முடியில் இருந்த திசை என்னை அறியாமல் செய்து விட்டது என்னுடைய மூப்பு என்று சொல்லி சிவபெருமானே சொல்கிறாருங்க. இனி நான் உன் முடியில் கால் வைத்தும் இறைவன் நீ மட்டுமல்ல எத்திசையில் உள்ள எவர்களும் என்னை இன்னதன்மையின் என்று அறிய முடியாமல் செய்துவிட்டது. அதாவது இவர் மட்டுமல்ல, சுந்தரர் மட்டுமல்ல, வேறு யாருமே பெருமானை அவராக காட்டலைன்னா காண முடியாதுங்க. ஆமாம், இன்னதன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னார். பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானை பதிகத்தில் சொல்கிறார் இல்லைங்களா? இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானைனார். அது என்னங்க அறிய ஒன்னான்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் எளிவந்த பிரானை ரெண்டும் சொல்கிறீங்களே அப்படின்னா, பெருமானிடத்தில் அன்பில்லாதவர்கள் அவனை என்னைக்கு அறியவே முடியாது. பெருமானிடத்தில் அன்பு கொண்ட அடியார்களுக்கு சாமி எளியவராக அவரே இந்த மாதிரி வருவார். அவரே நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவார். அதுதான் இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, அப்புறம் எளிவந்த பிரானை அப்படின்னார் சுந்தரர். எளிமையாக அருள் செய்வாரா? திருவாசகத்தில் சொல்கிறார் இல்லைங்களா? திருப்பள்ளி எழுச்சியில் மணிவாசக பெருமான் சொல்கிறார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணை அப்படின்னாருங்க. பந்தனை விரலினா யார்? உமையம்மையும் நீயும் எப்படி வருவீங்க? பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணை. அடியார்கள் அன்பு இருந்தால் போதுங்க. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மாட மாளிகைகளெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஓட்ட குடிசையாக இருந்தாலும் கூட சாமி அங்கே வந்துடுவாராம். தனியாக வரமாட்டார், அம்மாவையும் கூட்டிகிட்டு வருவாராம். மணிவாச பெருமான் சொல்கிறாரு, நம்மளாம் சொல்கிறோம், பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்து அருளிய பரணே அப்படின்னாரு. ஆமாம், அதுதான் நமக்கு பிரமாணம். பெரியவங்க சொல்கிறதா நமக்கு பிரமாணம். இப்போ சாமி அங்கே சித்தவட மடத்தில் இருக்கிறார். இனி நான் வேறு யாருமே அறிந்து கொள்ள முடியாது. அதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அப்படின்னு சொல்லி நமக்கு திருவெம்பாவையில் சொல்லப்பட்டிருக்கு. பெருமான் எப்படி வேணாலும் இருப்பார். தன்னுடைய அப்பால் வைத்து மிக மூப்படைந்து அவர் தாளை அப்புறம் வைக்க சொல்லி அவரை வருத்தாது அவர் சொன்னதற்கு இசைந்து விட்டார். ஆதலாலே தன்முடியை வேறுபுறமாக வைத்து. சரி, அவர் உண்மையை
சரி வயசானவர் போலத்தான் இருக்குது, தெரியாத வந்துட்டாருன்னு சொல்லி வேறு பக்கம் தலையை வச்சு படுக்கிறார். துயிலமர்ந்தான் தமிழ்நாதன் அப்படின்னு. ஆமாம், தேவார தமிழ்நாதர் நம்பிகள் இது தமிழ்நாதனாதலின் அது பண்பாயிற்று என்று சொல்லி சொல்கிறார். துயில் அமர்ந்தான் அப்படின்னா நம்பிகளை முன்னர் வந்தித்தார் மனங்கொண்டார் புறத்தணைந்தார் மடம்புகுந்தார், இதெல்லாம் சேக்கிழ பெருமான் சொல்லிகிட்டே வர்றார். பள்ளி அமர்ந்து அருளினார் எனவும் பின்னர் பாடினார் எனவும் பன்மையில் கூறிய ஆசிரியர் இங்கு நம்பிகள் இறைவனை ஒருமையிலே ஒரு வேதியனாகவே எண்ணி பேசும் இடத்துக்கேற்ப ஆரூரன் தன்மடி அமர்ந்தார் என்று சொல்லி சுந்தரரை இந்த இடத்துல வந்து ஒருமையில் சொல்கிறார். சுந்தரர் வந்து சாமியை ஒருமையில் சொல்கிறதுனால இவரும் சொல்கிறார். அங்கே அப்படி அல்ல, அங்கே நாவுக்கரசு பெருமான் இறைவனை ஒருமையில் சொல்லலை. இறைவன் வந்து திருவடியை வைக்கிறாரு. அந்த இடத்த சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசர் ஆறு போட்டு சொல்லி சாமியை வந்து இன் போட்டு சொல்கிறார், இன் விகுதி போட்டு சொல்கிறார். அதனால் இடத்துக்கு ஏற்றார் போல் புராணம். இப்படி சரி வேறொரு இடத்துல படுத்த அவர் வந்தவர் சும்மா விட்டுற வேண்டியதானே, விடுவார். அவர் மீண்டும் போய் அவர் தலை மேலே காலை வச்சாராம். எத்தனை தடவை வச்சாருன்னே தெரில. என்னை பலகாலம் விதித்தனேன்னு சொல்கிறார், இந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாள் நீட்ட செங்கையல் வாய் தடம்புடை சோல் திருநாவல் ஊராளி இங்கு என்னை பலகாலம் விதித்தனே யார் என்ன கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக் கறந்தான். அருமையான இடம் அது. என்ன சொல்கிறாருன்னா, அங்கும் அவன் திருமுடி மேல் மீண்டும் அவர் தாள் நீட்டனர். மறுபடியும் அவர் காலை தூக்கி தலைமையில வச்சாராம் சாமி. அப்போ தான் சுந்தரர் கொஞ்சம் கோபம் வந்துருச்சுங்க. இந்த இடத்துல செங்கயல் வாய் தடம்புடை சொல் திருநாவல் ஊராளின்பார். செங்கயல்னா கயல் மீன்கள் வந்து பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பொய்கைகளை உடைய திருநாவலூர் சுந்தரர் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, கயல் மீன்கள் வந்து ரொம்ப கோபமுடைய மீன்கள். அப்படி வாய்க்கால் வரப்புகள் அந்த மீன்கள் வருகின்ற பொழுது அது வந்து போர்க்குணம் மிக்க மீனா, எட்டி குதிக்குமா. குதிச்சதுன்னா மேலே இருக்கக்கூடிய கனிகள் எல்லாம் கீழே சிந்துமா. அந்த அளவுக்கு வந்து அது கோபம் வருமா. அதனால் இந்த இடத்துல சுந்தரர் கொஞ்சம் கோபம். அதனால் என்ன சொல்கிறாரு, அந்த கயல் மீனை உண்மையாக சொல்கிறார். செங்கயல் பாய் தடம்புடை சூழ் திருநாவல் ஊராளி இங்கு என்னை பலகாலம் விதைத்தனை யார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, பலகாலம். நீ இத்தனை தடவை நீங்கள் தலைமையில் கால் வைக்கிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒருமையில் சாமி கேட்குறார். நீ யார் ஐயா, இப்படி பொழுதுனைக்கு என் தலைமையில் கால் வச்ச என்னது அப்படிங்கிற மாதிரி சுந்தரர் வந்து அங்கே கொஞ்சம் பேசுகிறார். மிதித்தனை நீ யார் என்ன. அப்போ சாமி சொல்கிறாரு, கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னா. அப்படின்னா கங்கையை சடையில் கரத்தல்னா மறைச்சி வைக்கிறதுன்னு அர்த்தங்க. கங்கையை சடையில் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய சிவபெருமான் சுந்தரா இன்னமா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசினாராம். கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ. இந்த இடத்துல முதல்ல சொன்ன கரத்தல் அப்படிங்கிறது வந்து மறைத்தல், 2வது சொன்ன கறந்தான் அப்படிங்கிறது சொன்னான்னு அர்த்தங்க, சொல்லுதல்னு அர்த்தங்க. ஒரே சொல்லுக்கு 2 பொருள். அவன் முதல்ல சொன்னது கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான் அப்படின்னு. இன்னுமா சுந்தரா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். சாமியே வந்து இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதான் இந்த இடம். அதுதான் செங்கயல் வாய் தடம்புடை சொல் பொய்கை கயல்கள் பொய்கையிலிருந்து போர் செய்யும் இயல்புடன் தாவி குதிப்பனவாய் நம்பிகளது முன்பாட்டில் கண்ட மனநிலைக்கு இப்பாட்டுக்கான மனநிலைக்கும் சொல்கிறார். அவருடைய மனநிலைக்கு ஏற்றார் போல சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல ஓமை சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். திருநாவலூராளி அப்படின்னா திருநாவலூரின் தலைவர் என்று சொல்லி சொல்கிறார். முடிமேல் தாள் நீட்ட அப்படின்னார். அப்படி தாள் தலையில் பொருந்தும்படி நீட்டுதல். பலகாலம் மிதித்தனை முன்னை தாள் வைத்தது மூப்பினால் என்று எண்ணியது தவறு, இப்போது செய்த செயலினாலே அது வேண்டுமென்றே மிதித்த செயலே என்பது குறிப்பு. முதல்ல வந்து சரி வயசாகி போச்சு அதனால தான் வச்சாருன்னு இவரும் நினச்சிக்கிறாரு. ஆனால் மீண்டும் தாள் திருவடியை வச்சதுனால இல்லது வேணுனே தான் இவர் பண்ணியிருக்கிறாருன்னு கொஞ்சம் அவருக்கு கோபம் வருது. அதான் இப்படி கேட்குறாரு. நீ யார் முன்னர் அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்று சொல்லி கேட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, அது சாமிக்கு மூப்பினுடைய வயசாகி போச்சு அதனால் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன கேட்குறாருன்னா, அவரை ஒன்றும் சொல்லாது தன்முடி அப்பால் வைத்த துயில் அமர்ந்தார். இப்போது நீ யார் என்று கேட்டது நம்பிகள் கொண்ட சீற்றம் முன்னிருந்த நிலையினை மாற்றியது. கொஞ்சம் இப்போ கோபம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அந்த சீற்றத்தினால நீ யார் வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். அறிந்திலையோ ஒருவரும் அறியாமல் இங்கு வந்து பள்ளியமர்ந்த செயலினாலே அறியலாம். நாமே தடுத்து கொண்டமையாது உனது முடியிலே அடிசூட்டுவார் பிறர்கள் என்று அறியலாம். அப்படின்னா
என்னென்னா, இன்னமா அறிந்திலையோ அப்படின்னு சாமி ஏன் கேட்டார் அப்படின்னா, உன்னை தடுத்தாட்கொண்டது யார்? நான் தானே தடுத்தாட்கொண்டேன். என்னை தவிர யாரும் தலை மேலே காலை வைக்க முடியும்? சாமியினுடைய எண்ணம் அது. சாமி இப்போ சுந்தரர்கிட்ட உரிமை எடுத்துக்கிறாரு. என்னை தவிர யாராவது உன் தலை மேலே காலை வைக்க முடியுமா? தலை மேலே கால் வச்சோடனே நான் தானே, நீ தெரிஞ்சிருக்கணுமே இல்லையா? அதுதான் அறிந்திலையோ அப்படின்னு சொல்கிறார். இன்னமா தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி சாமி உரிமையோடு கேட்குறார். ஆட்கொண்டதே சிவபெருமான் இல்லையா? ஆட்கொண்டவர் தானே தலை மேலே கால் வைக்க முடியும். வேறு யாராவது வச்சிடவா முடியும் சுந்தரருடைய திருமுடி மேலே? அதான் சொல்கிறார், அறிந்திலையோ என்று சொல்கிறார். கரந்தானனா காட்டி உருவத்திருமணியை மறைத்தருளினார். மறைத்து நிற்றலை இவரது இயல்பு என முன்னர் அதாவது சொன்ன உடனே சாமி மறைஞ்சிட்டார். கரந்தான்னா முதல்ல கங்கையை மறைச்சிட்டு வந்த மாதிரி, இப்போ அவரும் அது சொன்ன உடனேயே அறிந்திலையோ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சாமி மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறார். சடை கறந்த செயலையும் குறித்தார். அறிந்திலையோ என்ற வினாவினாலும் கறந்ததாகி செயலினாலும் தம்மை அறிவித்தபடியாம் என்று சொல்கிறார். இப்போ தான் சுந்தரருக்கு கொஞ்சம் இப்படி கூட சாமியே நேரில் நமக்கு அருள் செஞ்சு கூட நம்மால் வந்தது சாமின்னு தெரிஞ்சு கொள்ள முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தப்படுறார். இருக்கும் இல்லையா? ஏன்னா சாமியினுடைய திருவடி கிடைக்காம எத்தனை பேர் பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள், முனிவர்கள், தேவர்கள் அத்தனை பேரும் பாடாப்படுறாங்க இல்லையா? திருமாலும் பிரம்மனும் அடிமுடியும் தேடுவதற்காக விண்ணை பிளந்து கொண்டு போனார் திருமால். அதே மண்ணை பிளந்து கொண்டு போனார் திருமால் அன்னமாக. அதே மாதிரி இந்த ஏனமாக பிரம்மன் அன்னப்பறவையாக சென்று விண்ணெல்லாம் தேடி பார்த்தான். அப்படி தேடி கிடைக்காத அந்த திருவடி இப்படி நமக்கு தானே கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தப்படுறேன். தன்னுடைய சிறுமையை நினைத்து, பெருமானுடைய பெருமையை நினைத்து கொஞ்சம் வருத்தப்படுறேன். நமக்கு கூட இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, ஆனால் நம்ம தான் அதையே தெரிந்து கொள்ள முடியலையே என்று சொல்லி வருத்தப்படுறார். செம்மாந்துங்கு யான் அறியாது என் செய்தேன் எனத் தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று அம்மானை திருவதியை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கடல் பணிந்து பாடினார். அப்படியே அந்த திருவதிகை பெருமாளுடைய திருவடியை வணங்கி என்ன பாடுறாருன்னா, தம்மானை அறியாத சாதியார் உளரே அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமான கூட தெரியாத ஒரு சாதி இருக்குதுன்னா இந்த உலகத்தில் அது நான் தான். அப்படி ஒரு சாதி இருக்குதுன்னா நான் தான் என்று சொல்லி சிவபெருமான் நேரில் கூட அருள் செய்து கூட என்னால் அறிந்து கொள்ள முடியலையே என்று சொல்லி வருந்தி பாடுறார் இந்த திருப்பதிகம். ஆமாம், என் இருமாப்பினாலே ஏன் தெரியாத போச்சுன்னா, செம்மாந்தங்க யான் அறியாது அப்படின்னு நான் இருமாப்பில் இருந்துட்டேன் அப்படிங்கிறார். இப்போ நமக்கு இருமாப்பு இருக்கிற வரைக்கும் இறைவனுடைய திருவடியை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அந்த பணிவு அடக்கம் அப்படிங்கிறது என்னைக்கு நமக்கு வருதோ அப்போ தான் பெருமான் திருவடியை அறிய முடியும், பெருமானை உணர முடியும். அந்த செம்மாப்பு இருக்கின்ற வரைக்கும், அந்த இருமாப்பு இருக்கிற வரைக்கும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நம்ம அறியாது என்ன செய்து விட்டேன் என்று வருந்தி தம்மானை அறியாத சாதியார் உலரே என்று தொடங்கும் இந்த திருப்பதிகத்தினாலே திருவதிகை வீரட்டானேஸ்வருடைய திருப்பாதங்களை வணங்கி துதித்து பாடினார் என்று சொல்லி அப்படியே அதிகை பெருமானுடைய திருவடிகளை வணங்கி துதித்து பாடுறார். என்னை பலகாலம் விதித்தனை என்று கூறியதில் யான் என்னும் இருமாப்பு என் அடிமைத்தன்மையை மறக்கச் செய்தது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது என்னை பலகாலம் விதித்தனை என்று கூறியதில் யான் என்னும் இருமாப்பு என் அடிமைத்தன்மையை மறக்கச் செய்தது, என்னை அறியாததாலே தலைவனாகி உன்னையும் அறியாமல் செய்து நீ யார் என்று சினந்து கேட்க செய்து என்று செம்மாப்பு என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் அப்பர் சாமி பாடுறார், இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடி கீழ் சென்றுங்கு இருமாந்திருப்பெண்களோ. அடியார்களுக்கு இருமாப்பு இருக்கணுமா? எப்படி இருமாப்பு இருக்கணும்? நான் ஒரு சிவனடியார் அப்படிங்கிறதுல ஒரு இருமாப்பு இருக்கணும். ஆமாம், அது வேறு இருமாப்பு. அதை நான் சிவபெருமானுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு இருமாப்பு அது இருக்கணும். இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி திருவங்கமாலையில் பாடுறாரு இல்லையா? அது வேறு இருமாப்பு. இது என்னுடைய இருமாப்பினால் என்னையும் நான் என்னை இந்த இருமாப்பு இருந்ததுனால பெருமானை நான் அறியாத மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லி கொஞ்சம் வருந்துறார். யான் என்னும் இருமாப்பு என் அடிமைத்தன்மையை மறக்கச் செய்தது, என்னை அறியாததாலே தலைவனாகி உன்னையும் அறியாமல் செய்தது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். நீ யார் என்று சினந்து கேட்க செய்தது என்று சொல்கிறார். தம்மானை அறியாத சாதியார் உளரே. இது உண்மை உணர்ந்தவுடனே நம்பிகள் பாடிய திருப்பதிகத்தின் முதல் குறிப்பு. தம் தலைவனையும் அறிந்து கொள்ளாத வகுப்பாரும் உலகத்தில் உண்டோ சாதியார் என்று சொல்லி
சொல்கிறார். தன்னுடைய தலைவனை கூட அறிய முடியாத சாதியார் இந்த உலகத்தில் இருக்குதா என்று சொல்லி பெருமானை நோக்கி அந்த பதிகத்தை பாடுறாருங்க. நம்ம தலைவனை தம்மை ஆளாக கொண்டு காக்கின்றவனை தமது நலங்கருதியேனும் யாவரும் அறிவர், அவ்வாறு அறியாத வகையினர் உலகில் இல்லை என்றபடி சொல்கிறாருங்க. நம்ம வேறு ஒருவரும் இல்லை, ஆயினும் யான் ஒருவன் இறைவனை அறியாது ஒருபோதும் இறை போதும் இகழ்வன் போலும் என்று சொல்லி பதிகத்தில் சொல்கிறாருங்க. கைமாவின் உரியான யானை உரித்து அந்த போர்த்தவன் பெருமான் எப்படிப்பட்டவன், யானை உரித்து போர்த்தவன் பெருமான், அவ்வளவு பெருமையுடைய பெருமான் என்னால் அறிய முடியாத போய்விட்டது என்று சொல்லி சொல்கிறார். போர்த்தவன் யானை மதமுடைய ஆணவத்தை குறிக்கும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி கனல் பணிந்து பாடினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அப்படின்னா தலைவனை நீ யார் என்று கேட்பித்த தமது ஆணவத்தை ஒழித்தவன் என்று குறிப்பு பெற நம்பிகள் கைமாவின் உரியானை என்று சொல்லி அந்த பதிகத்தில் சொல்கிறார். கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆட என்று சொல்லி அந்த பதிகத்தில் பாடுறாருங்க. கடல் பணிந்து பாடினார். முன்னர் மறைப்பினாலே பலகாலம் மிதித்தனை என வெறுத்த அந்த கடலையே மறைப்பு நீக்கம் பெற்ற இப்போது பணிந்து துதித்தார். இறைவனுடைய திருவடியை தம்மாந்தன் அடிக்கொண்டேன் முடிமேல் வைத்திடும் என்ற ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் என்று சொல்லி. ஆமாம், இந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்ன அப்படின்னா, அருமையான திருப்பதிகங்குது. அந்த திருப்பதிகத்தை அந்த மடத்திலேயே பாடுறார். கோயில் சாமி திருவதிகை பெருமான், ஆனால் பாடிய இடம் அந்த திருமணத்திலே பாடுறார். அதை பார். தம்மானை அறியாத சாதியாருளரே சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆட உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மாந்தன் அடிக்கொண்டென் முடிமேல் வைத்திடும் என்ற ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் என்று சொல்லி இந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்னென்னா, வழியே தமது திருமுடி மேல் பலமுறையும் திருப்படி சூட்டிய தலைவனை அறியாது இப்படி சிறிது இருமாப்படைந்து மதியாது பல சொல்லி இகழ்ந்தேன், இது தகுமோ என்று சொல்லி இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று சொல்லி பதிகத்தினுடைய மகுடமாக வைத்து சொல்கிறாருங்க. அப்படின்னா பெருமான் என்னுடைய பெருமானை கூட திருமுடியை திருவடியை தலைமையில வைத்ததுக்கு பிறகும் கூட என்னால் அறிய முடியாத போச்சு என்று சொல்லி ரொம்ப இறங்கி இந்த திருப்பதிகத்தை பாடுறார். எம்மான எரிகடல வடவீரட்டானத்து உறைவான இறைபோதும் இகழ்வன் போன் யானே என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் பாடுறாருங்க. தம்மாந்தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் என்று சொல்லி இது திருவடி தீக்கையிலே நம்பிகள் ஆசை வைத்திருந்ததை குறித்தது. பெருமானுடைய திருவடி அது திருவடி தீட்சையில் நம்பிகளுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படிங்கிறத இது குறிக்கிறது. அறிவில்லா நாயன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த திருப்பதிகம் அருமையான திருப்பதிகம். இது தக்கேசி பண்ணில் பாடியது. சுந்தரருக்கு ரொம்ப பிடித்த பண் தக்கேசி பண். இந்த இல்லை கொல்லிக்கபானத்தில் பாடிய திருப்பதிகம் திருவதிகை வீரட்டானம். இந்த தல விஷயம் அதாவது உடையரசு கைத்தொண்டு செய்த தலம். இதெல்லாம் முதல்ல சொன்னோம் இல்லையா, நாவுக்கரசு பெருமானை நம்முடைய அம்மா திலகவதி அம்மா ஆட்கொண்ட ஒரு பதி அது அட்ட வீரத்தலங்களில் ஒன்று. திரிபுரம் எரித்த வீரம் நிகழ்ந்த தலம் இந்த திருவதிகை. திரிபுரம்னா அந்த முப்புறம் எரித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திரிபுர சம்ஹாரம் நடந்தது இந்த தலத்தில். அப்பர் சாமிகளை ஆட்கொண்ட வரலாறு நம்ம சிந்தித்தோம். திலகவதி அம்மையார் திருப்பணி செய்த அமர்ந்த தலம் இன்றைக்கும் திலகவதி அம்மா இருந்த அந்த மடம் இருக்குதுங்க. திலகவதி அம்மா பணி செய்த அந்த இருந்த மடம் இன்னும் கோயிலுக்குள்ள உள்ளே போகிற பொழுதே வலதுகை பக்கம் இருக்கும். அந்த அம்மாவுடைய அந்த தவ சாலை இருக்குது. இங்கு அமைத்து பூசிக்க பெறுகின்ற ஞானசம்பந்த சாமிகளுக்கு இறைவன் இங்கு முன்ன எதிர்காட்சி கொடுத்து ஆடும் வீரட்டானத்து என்ற குறிப்பிட இங்கே ஆடல் காட்சி கொடுக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அங்கு செல்லுகின்ற பொழுது நடன காட்சி கொடுக்கிறார் பெருமான், திருவதிகை பெருமான். அதே மாதிரி இறைவனது லிங்க அருள் திருமேனி மிக உன்னதமாய் 16 கலைகளுடன் விளங்குவது. தீர்த்தம் அங்கே ஓடக்கூடிய நதி கடில நதி. அதாவது தென்திசையில் கங்கையாம் கடிலம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே சொல்லார். கங்கைக்கு இணையான கடில நதி அங்கு
ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைவனுடைய திருப்பெயர் வந்து திரிபுராந்தேஸ்வரர், தேவியினுடைய திருப்பெயர் திரிபுர சுந்தரி. கர்ப்பகிரகம் வந்து தேர் போல பதுமைகளுடன் அமைக்கப்பட்டது. இது நடுநாட்டு தலங்கள் 7வது தலம். கடில நதியினுடைய வடகரையில் இருக்கக்கூடியது இந்த தலம். திருப்பதிகள் 8 மூவர் பதிகங்களும் உண்டு. பன்ருட்டி இருப்பு பாதையிலிருந்து கிழக்கே ஒரு நாளிகை அளவில் அடையத்தக்கது என்று சொல்லி இப்படியெல்லாம் நமக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கோயிலுக்கு போகலை, அவர் எங்கே இருக்கிறாரு? சித்தவட மடத்தில் இருக்கிறார். சித்தவட மடத்தில் இருந்துட்டு என்ன செய்கிறாருன்னா திரு கடிலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றில் போய் நீராடுறார். அதை ஒரு பாடலில் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். அந்த கடிலம் என்று சொல்லக்கூடிய அந்த தென்திசையில் கங்கையனும் திருக்கடிலம் அப்படிங்கிற சொல்ல அந்த கடிலத்தில் போய் குளிக்கிறார். பொன் திரளும் அனைத்திரளும் பொறுகறிவன் கோடுகளும் மின் திரண்ட வெண்முத்தும் விரை மலரும் நறுங்குரடும் வந்திரைகளால் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் தென்திசையில் கங்கையனும் திருக்கடிலம் திளைத்து ஆடி. தென்திசையில் கங்கையனும் திருக்கடிலம்னார். ஆமாம், கங்கைக்கு இணையான அந்த கங்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த கடில நதியிலே நம்பிகள் வந்து நீராடினார் என்று சொல்கிறாருங்க. பொன்னையும் மணிகளையும் யானை கொம்புகளையும் முத்துக்களையும் மலர்களையும் சந்தனக்கட்டைகளையும் அழகலால் கொண்டு வந்து திருவதிகை வழிபடுகின்றதுனாலே தென்திசை கங்கை என்று சொல்லப்பெறும் திருக்கடில நதி என்று சொல்கிறாருங்க. தென்திசையில் கங்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த நதி என்று சொல்கிறார். ஒவ்வொரு நதிக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. பெரிய புராணத்தில் இந்த கடிலத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், காவிரியை பற்றி சொல்லியிருக்கிறார், பாலாற்றை பற்றி சொல்லியிருக்கிறார், வைகையை பற்றி சொல்லியிருக்கிறார், தாமிரபரணை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. அதில் ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு சிறப்பு சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ஓமையோடு சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் நிறைய அந்த ஆறுகளை பற்றியே வந்து சொல்லுகின்ற பொழுது, பொன்னி நதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, காவிரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அடியாருக்கு ஓமையாக சொல்வார். அதே மாதிரி நம்முடைய பாலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாயினுடைய திருமுலைப்பாலுக்கு ஓமையாக சொல்லுவார். அது ரொம்ப அருமையான ஓமைங்க. அதே மாதிரி நம்முடைய வைகை ஆற்றினுடைய வேகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு மனைவியினுடைய மனநிலையை போல ஓமை வச்சு சொல்லுவார். இப்படியெல்லாம் ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒரு ஓமை சொல்வார். அதில் காவிரிக்கு சொன்ன ஓமை தான் ரொம்ப ரொம்ப அருமை. பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வது போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த கடிலத்தை சொல்லுகின்ற பொழுது அதே மாதிரி கங்கை கிணையானது என்று சொல்கிறார். தென் திசையில் கங்கையாம் திருக்கடிலம் என்று சொல்லி எங்கே போனாலும் அந்த நதியில் குளிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஒவ்வொரு பக்கம் நம்ம வழிபாட்டுக்கு போகிறோன்னா அந்த கோயிலை சுற்றி ஒரு ஆறோ குளமோ இருக்குது அப்படின்னா அங்கே குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புனித நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி தென்திசை கங்கை என்ற சொல்லப்பெறும் திருக்கடில நதியிலே மகிழ்ந்து மூழ்கி நம்பிகள் வந்து அங்கேருந்து மீண்டும் வழிபாடு செய்கிறதுக்கு போகிறாருங்க. விரிவுரையில் பொன்மணி முத்து மலர் நறுங்குரடு இவை இறைவனது பூசைக்குரிய பண்டங்கள். இவற்றை நீரிலே இட்டு இறைவனை திருமஞ்சனமாட்டி அர்க்கிய பாத்தி ஆசமன முதலியன கொடுத்து வழிபடுதல் ஆகம விதியாம். யானை கொம்புகள் இறைவன் எழுந்தருளுவதற்கு பல்லக்கு முதலியவை செய்ய உதவும். இதெல்லாம் அந்த நதியில் அடிச்சுட்டு வரக்கூடியது. அந்த நதியில் அடிச்சுட்டு வரக்கூடிய பொருள் எல்லாமே இறைவனுக்கு நிவேதன பொருளாக பயன்படுது. அதே மாதிரி யானை கொம்புகள் சாமியினுடைய பல்லக்குக்கு ஆகக்கூடியது. இப்படியெல்லாம் அந்த நதியில் அடிச்சுட்டு கொண்டு வரதுனால அது வந்து புனிதமான நதி அப்படின்னு சொல்கிறாருங்க. இவைகளை தனது நீர்ப்பெருக்கிலே கொண்டு வந்து திருவதிகை தலத்தை வழிபடுகின்றது போன்றது கடில நதி சொல்றார். யாண்டும் யாரும் யாவும் பயன்படுத்தக்கூடியதாய் விளங்குதோடு சிவபெருமானது சடையிலும் பெருகி என்றும் திருமஞ்சன மாற்றுதலால் கடிலம் போன்றது என்று சொல்கிறாருங்க. தென் திசையில் இந்த கடிலத்தை வந்து தென் திசையில் கங்கையனும் என்று சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் திருவாக்கு இங்கு பொருள் காட்டியவாறு பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால் என்று சொல்லி காவிரியை வந்து அடியாருக்கு ஓமையாக சொல்கிறாங்க. காவிரியை வந்து 4 ஓமை சொல்வார் சேக்கிழார் பெருமான். முதல்ல வந்து என்ன சொல்வார் அப்படின்னா நிலமகளுக்கு ஓமையாக சொல்வார், இந்த பூமாதேவிக்கு ஓமையாக சொல்வார். அப்புறம் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா பிரம்மனுக்கு ஓமையாக சொல்வார். அப்புறம் திருமாலுக்கு ஓமையாக சொல்வார். அப்புறம் உமையம்மையினுடைய கருணை ஒழுக்கத்துக்கு ஓமையாக சொல்வார். அதுக்கப்புறம் தான் அடியாருக்கு ஓமையாக சொல்கிறார். அடியாருக்கு ஓமை சொன்னதுக்கு முன்னாடி மறுபடியும் எந்த ஓமையும் சொல்கிறது இல்லை. அந்த ஒரு பாட்டு எப்படின்னா வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரான இறைஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால் அப்படிம்பார். காவிரி வெள்ளப்பெருக்கு காலத்தில் அப்படியே
பல மலர்களை எல்லாம் அடித்து கொண்டு வருதான். அப்படி அடித்து கொண்டு வந்து என்ன செய்தான், கரையோரத்தில் காவிரி வடகரை தென்கரை 2 கரையிலே எண்ணற்ற சிவாலயங்கள் இருக்கும். அந்த சிவாலயங்களுக்கெல்லாம் அப்படியே அந்த மலரெல்லாம் போய் அப்படியே வழிபாடு செய்து கொண்டு அப்படி சுற்றிட்டு போகுமா அந்த தண்ணி. அது எப்படி இருக்குதுன்னா பார்க்குறதுக்கு நல்ல பக்குவமுடைய அடியார்கள் சிவபூஜை பண்ணுற மாதிரி இருக்குதான். சிவபூஜைக்கு என்ன வேணும், பூவும் நீரும் வேணும். அது மாதிரி சேக்கிழாருடைய கண்களுக்கு வந்து அது எப்படி தெரியுது, அடியார்கள் வந்து பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்கிற மாதிரி அந்த காட்சி தெரிஞ்சுதான். அதனால் வந்து அன்பரும் மொக்குமால் அப்படின்னார். அடியார்களை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடியாருக்கு மேலே ஒரு ஓமை சொல்ல முடியாது. அதான் வம்புலா மலர் அப்படின்னு. வம்புலா மலர்னால் மனம் மிகுந்த மலர். சாமிக்கு ரொம்ப பிடிச்சது மனமுடைய மலர். வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கர எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்பொன்னி கும்பர் நாயகருக்கு அன்பரும் மொக்குமால் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம். பொன்திரல்னா பொற்றால், பொற்சுண்ணம் என்று சொல்லி பொன் பிரித்துணரப்படாத பொற்தாதுகள் எல்லாம் வந்து இந்த பொன்னி நதியில் இருக்கும். அதே மாதிரி இந்த கடிலத்திலையும் தங்கத்தாதுக்கள், தங்க துகள்கள் எல்லாம் அடித்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொன்னி நதின்னு ஏன் பெயர்னா, காவிரிக்கு பொன்னின்னு ஒரு பெயர் உண்டு இல்லைங்களா. பொன்னியின் செல்வன் சொல்லணும் இல்லையா ராஜராஜ சோழனை. பொன்னின்னா ஏன் பெயர் பொன்னி வந்ததுன்னா, அந்த காவிரியினுடைய அந்த நீரில் பார்த்தோம்னா பொன் தாதுக்கள் இருக்குமா, அதனால் அதுக்கு பேர் பொன்னி நதின்னு அதுக்கு பெயர் உண்டு. தாமிரபரணி, தாமிர தாதுக்கள் அதில் இருக்கு. திருநெல்வேலியில் ஓடுறது தாமிரபரணி, அதில் இயற்கையாகவே தாமிர தாதுக்கள் இருக்குது. அங்கே ஓடுற அல்வா வந்து அவ்வளோ சுவையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தாமிர தாதுக்கள் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணியினுடைய நீர் தான் அதுக்கு சுவைக்கு காரணம். இல்லைன்னா யார் வேணாலும் செஞ்சுருவாங்க. திருநெல்வேலி அல்வாவுக்கு மட்டும் அவ்வளோ இது என்னென்னா, அந்த ஆற்றினுடைய சுவை, ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு சுவை உண்டு. வெண்கோடுகளும் மின் திரண்ட வெண்முத்தும் என்று சொல்லி யானை கொம்புகளும், அதே மாதிரி ஒளியுடைய திரண்டு விளைத்த அவற்றிலிருந்து வெளிப்பட்ட வெண்முத்துக்களும், யானைகள், இதெல்லாம் வந்து அதில் அடித்து கொண்டு வரக்கூடிய பொருள்கள், அந்த ஆற்றில் அடித்து கொண்டு வரக்கூடிய பொருள். விரைமலரும் நறுங்குரடும் வாசனுடைய புதுமலர்களும் நறுமணங்கமனும் சந்தனக்கட்டைகளும், இவை 2 வாசனை பொருளும். அப்புறம் பொன் மணி முத்து என்று சொல்லக்கூடிய எல்லா பொருள்களும் அதில் அடித்து கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி இதையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய சுந்தரர் அப்படியே அந்த கடிலத்தில் நீராடுறார். தென் திசையில் கங்கையனும் திருக்கடிலம் திளைத்தாடுகிறார். அங்கே நீராடி அதற்கு பிறகு எங்கே போகிறார் அப்படின்னா, திருமால் வழிபாடு செய்த திருமானைக்குழி என்று சொல்லி ஒரு பதை பக்கத்தால் இருக்குதுங்க, திருமானைக்குழி. ஆமாம், திருமானைக்குழி தான் நாங்கள் போக முடியல, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே திட்டத்தில் இருந்ததே போக முடியல. அங்கே போயிருந்தால் திருவதிகை வந்திருக்க முடியாது, அதனால் திருமானைக்குழி போக முடியல. அங்கே வந்து வாமன அவதாரத்தில் அந்த மாபலி சக்கரவர்த்தியை கிருஷ்ணன் வந்து சம்ஹாரம் பண்ணினதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு அந்த வாமன குள்ள உருவத்தோடவே விஷ்ணு வந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்கிறதாக ஒரு ஐதீகம். எல்லா கோயில்லையும் வந்து எப்பொழுதும் திறந்திருக்கும், அபிஷேக நேரத்தில் மட்டும் திற போட்டிருக்கும். அந்த கோயில் எப்படின்னா எப்பொழுதும் திற போட்டிருக்கும். நீங்கள் வழிபாட்டுக்கு போனால் மட்டும் திரையை நீக்கி காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதான் மானிக்குழி. மானின்னா குள்ள மனிதர். வாமன் அவதாரத்தில் கிருஷ்ணர் வழிபாடு செய்த தலம் அந்த திருமானிக்குழி. ரொம்ப முக்கியமான ஒரு பதி. ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்றது, சுந்தரரும் பாடியிருக்காரு. அந்த பதிக்கு நமக்கு கிடைக்கல. மாபலி சக்கரவர்த்தி மக்களை ரொம்ப துன்பமில்லாத வச்சிருந்த கேரளா மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அந்த திருவோணம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா, இந்த திருவோணம் கொண்டாடுறது மாபலி சக்கரவர்த்தியினுடைய நினைவாக தான் அவங்க கொண்டாடுறாங்க. மக்கள் எல்லாம் வந்து தேவர்களை மறந்துடுறாங்க. மாபலி சக்கரவர்த்தி தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி மாபலி சக்கரவர்த்தி மேலே அன்பாக இருக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் போய் பெருமாள் கிட்ட வந்து விண்ணப்பம் செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் எங்களெல்லாம் மறந்துட்டாங்க, மாபலி சக்கரவர்த்தியை தான் வணங்குறாங்க, அவர் தான் பெருசாக இது வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, மாபலி சக்கரவர்த்திக்கு நாம் முக்தி கொடுத்துடலாம், அப்போ தான் மக்கள் வந்து மீண்டும் தேவர்களை வணங்குவாங்க என்று சொல்லி மாபலி சக்கரவர்த்தி கிட்ட கிருஷ்ணர் குள்ள உருவத்தில் வர்றாரு. மானின்னா குள்ள உருவங்க. அப்படி குள்ள உருவத்தில் வந்து 3 அடி நிலம் வேணும்னு கேட்குறாரு. 3 அடி நிலம் அவர் கொடுக்குற, எது கேட்டாலும் கொடுப்பார் அவர் மாபலி சக்கரவர்த்தி 3 நிலம் கேட்குற பொழுது ஒன்றை வந்து மண் அளப்பார், இன்னொரு அடியில்
விண்ணளப்பார். 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ தான் மாபலி சக்கரவர்த்தி என் தலைமையில வை அப்படின்னு சொல்லி அவரே வந்து திருவடி அடைகிறார். அதற்கு பிறகு மாபலி சக்கரவர்த்தியை சம்ஹாரம் செஞ்சதுனால அவருக்கு பிரம்மகத்தி பிடிக்குது. அந்த தோஷத்தை நீக்கி கொள்ளுவதற்காக அவர் சிவபூஜை பண்ணுறாரு. அவர் சிவபூஜை பண்ண இடம் தான் மாணிக்குழி, திருமாணிக்குழி அப்படிங்கிறது. அருமையான பதி. அங்கனரை அடி போற்றி அங்ககன்று மற்றந்த பொங்கு நதி தென்கரை போய் வழித்தோன் மாவலிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனனாய் மண்ணிறந்த செங்கணவன் வழிபட்ட திருமானை குழியணைந்தார். இப்போ சொன்ன வரலாறு பூரா இதில் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன வரலாறு பூரா இதில் இருக்குது. வாமனனாய் மண்ணளந்த இல்லையா? திருமால் வந்து எப்படி வந்தார்? வாமன அவதாரத்தில் வந்தார். அவரோட 10 அவதாரத்தில் அது ஒன்று. வாமன அவதாரம் என்று சொல்லுவது ஒன்று. வாமனனாய் மண்ணிறந்த செங்கணவன் வழிபட்ட திருமானைக்குழி அணைந்தார் என்று சொல்லி அது திருமானைக்குழிக்கு இப்போ வந்துட்டார். ஆமாம், பெருமானை அடிவணங்கி அங்கு நின்றும் புறப்பட்டு அந்த திருநதியின் தென்கரையில் வழியே போய் மாபலி சக்கரவர்த்தி என்னும் வாமன உருவத்துடன் சென்று 3 அடி மண் யாசித்து அவனை பாதாளத்தழுத்திய விஷ்ணுமூர்த்தி பூசித்த தலமாகிய திருமானைக்குழியை அணைந்தார் என்று சொல்லி சொல்றார். அங்கனரை அடி போற்றி கெடில வடகரையில் நின்று வீரட்டானேஸ்வரை பூசித்து, அதாவது அவரை ஆவாகித்து சிவபூசை பண்ணி மேலே, அதாவது அங்கே கெடில நதியில் இருந்து கொண்டே வழிபாடு செய்கிறார். ஏன்னா அவர் வந்து உள்ளே போகிறதில்லை இல்லையா? திருப்பதிக்குள்ளே போகாமல் ஆற்றில் நின்று கொண்டே பெருமானை வந்து அப்படியே ஆவாகனப்படுத்தி பூஜை செஞ்சு அங்கேருந்து அப்படியே அவர் பயணத்தை தொடர்ந்து உள்ளே போகிறதில்லை. தாம் நகருள் புகாதிருந்தும் மறுத்தும் வலிய திருவடி சூட்டியமையால் அவ்வடிகளை போற்றினார். ஆதலின் அங்கனரை போற்றி என்னாது அடி போற்றி என்றார் என்று சொல்லி சொல்ல. திருவதிகை கெடில நதியின் வடகரையில் உள்ளமையாலும் இங்கு போற்றியது வடகரையன் என்று சொல்ல. நம்பிகள் அதிகை நகரில் புகாமை துணிந்தார். ஆதலின் கரையன் என்றே போற்றினார் என்று சொல்லி திருவதிக்குள்ள போகிறதில்லை. கரையிலிருந்தே பெருமானை வணங்கி அங்கிருந்தே வழிபாடு செய்திருக்கிறார். போர்வழித்தோல் மாவலி என்ற பெயரின் காரணம் காட்டியவர். அவர் வந்து பெரிய போர் செய்வதில் ரொம்ப வல்லவர் மாபலி சக்கரவர்த்தி. பெரிய வெற்றி வீரர் அவர் மாபலி. அவர் எப்படி அவர் மாபலி ஆனார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குதுங்க. போர்வழித்தோல் மாவலி திருமறை காட்டிலே ஒரு எலி திருக்கோயில், அதாவது திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய தலை எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? திருமறைக்காடு அதான் வேதாரண்யம். அந்த கோயிலுக்கு தான் இருக்கிறதுலையே அதிகமான சொத்துங்களாமா. 15,000 ஏக்கரை நம்ம அதுக்கு இருக்குதுங்க. ஆனால் யாரும் வந்து குத்தகை கொண்டு போய் சாமி கொடுக்கறதில்ல. தமிழ்நாட்டிலே பெரிய பணக்கார சாமி எதுனா திருமறைக்காட்டு சாமி தாங்க. 15,000 ஏக்கர் வேலையை அங்கே நிலம் இருக்குது சாமிக்கு. யாரும் கொடுக்கறதில்ல. ஒரு இதில் படித்தேன் நான். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு தருமபுரம் ஆதீனங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சொத்தை விட பல மடங்கு அதிகம் அந்த திருமறைக்காட்டு சாமிக்கு மட்டுமே அவ்வளோ சொத்து இருக்குது. அந்த திருமறைக்காட்டில் ஒரு எலி வந்து தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. தீபம் அணைய போகிற நேரம் எலி என்ன செஞ்சிச்சுன்னா அந்த எண்ணெயை குடிக்கிறதுக்காக அந்த விளக்கு மேலே எட்டி குதிக்குது. அப்படி குதித்த உடனேயே மூக்கை கொண்டு போய் அந்த விளக்கு மேலே வைக்கிற பொழுது கொஞ்சம் சுடுது. எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு சுடும் இல்லையா? அப்படி சுட்ட உடனே மூக்கை இப்படி ஆட்டுற பொழுது அந்த திரி கொஞ்சம் தீண்டிருச்சு. வேற ஒன்றும் அது திரி தீண்டணும் எண்ணெய் அப்படியெல்லாம் அது செய்யலை. அது மூக்கை தேய்க்கிற பொழுது திரி கொஞ்சம் தூண்டிருச்சு. பார்த்தாரா, என்னடா அது அணையிற நேரத்துலேருந்து விளக்கு இப்போ பிரகாசமாக எரியுதுன்னு சாமி என்ன பண்ணாராம்? உடனே அடுத்த பிறப்பில் இந்த விளக்கை ஏற்றினவங்க சக்கரவர்த்தியாக பிறக்கணும்னு சாமி ஆசீர்வாதம் பண்ணாராம். சாமி சக்கரவர்த்தியாக பிறக்கணும், யாராக இருந்தாலும் சரி. அடுத்த பிறப்பில் அப்போ வந்து திருவிளக்கு ஏற்றுறது எவ்வளோ சிறப்பு பாருங்கள். ஒரு திருவிளக்கு சாமிக்கு கோயிலில் போய் போடுறது அவ்வளவு சிறப்புங்க. ஆனால் இந்த தீப எண்ணெய்ன்னு சொல்லி விற்கிறதெல்லாம் வாங்கி போட்டுறாதீங்க. அது எண்ணெயே கிடையாதுங்க. என்னமோ விளக்கு எரியுது அவ்வளோதான். நல்ல எண்ணெயில் போடணுங்க. நெய்யில் கூட போட வேண்டாம் நீங்கள். அது கூட நாட்டு மாடு ஜெர்சி மாடு அது சுத்தமான நல்லெண்ணெய் தான் நம்ம தீபம் போடணும். நம்ம சாப்பாட்டுக்கு வாங்குகிற எண்ணெய் அது கருப்பட்டியெல்லாம் போட்டிருக்கு, அது கூட வேண்டியதில்லை. கருப்பட்டி போடாத சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணுங்க. அதில் தான் தீபம் போடணும். நீங்கள் ஒரு தீபம் போட்டாலும் சரி, கொஞ்ச நேரம் எரிய விட்டாலும் சரி, தீபம் வந்து நல்லெண்ணெயில் தான் போடணும். நல் எண்ணெய், நல் நெய் அதுக்கு பேர். நல்லெண்ணெய்னா நல் நெய், நல்ல நெய் அதுதாங்க.
அதனால் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் இந்த தீப எண்ணெய்ன்னு சொல்லி இருக்கிறத தயவுசெய்து வாங்கவே வேண்டாங்க. அது எண்ணெயே கிடையாதுங்க. அது என்னமோ அந்த குருடாயில் அது இதுன்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயில் எல்லாம் எடுக்கிறாங்க. பஞ்சதீப எண்ணெய்ன்னு சொல்லி போடுவான். ஏங்க 1 லிட்டரு நல்லெண்ணெய் வந்து 400 ரூபா விற்கிது. இவன் எப்படி 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுக்க முடியும்? அது எண்ணெயே இல்லை. அதனால் வந்து அதே மாதிரி கெட்டுப்போன எண்ணெயை சாமிக்கு போடக்கூடாதுங்க. நமக்கு வீட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வாசம் வந்துடுச்சு, சரி இதை எடுத்து வை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம சாமிக்கு அதை தான் போடுவோம். அப்படிலாம் போடக்கூடாது. எது உயர்ந்ததோ அதை தான் போடணும். பெருமானுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருளை தான் சாமி கொடுக்கணுங்க. இது எங்கே பார்க்கலான்னா 11ஆம் திருமுறையில் நமக்கு திருவிடை மருதூரில் வரகுண பாண்டியர்னு ஒருத்தர் இருந்தார். வரகுண தேவ பாண்டியர். வரகுண பாண்டியர்னா பெரிய ராஜா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனக்கு பிடித்ததை வந்து சாமி கொடுப்பாருங்க. அவர் என்ன அவருக்கு பிடிக்குமோ அதை வந்து முதல்ல திருவிடை மருதூர் கோயிலில் போய் மகாலிங்கேஸ்வர பெருமானுக்கு கொடுத்துட்டு தான் அவர் வச்சுக்குவார். அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு உண்டுங்க. அப்படி ஒரு நாள் இருக்கிற பொழுது படை வீரர்கள்லாம் போய் பக்கத்து நாட்டில் போர் செய்கிறாங்க. அப்படி பக்கத்து நாட்டில் போர் செஞ்சு அந்த பக்கத்து நாட்டு இளவரசியை கவர்ந்துட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் போர் செஞ்சால் அங்கே இளவரசரெல்லாம் கவர்ந்துட்டு வருவாங்க. அப்படி வர பொழுது அந்த இளவரசியை கவர்ந்துட்டு வந்துடுறாங்க. இளவரசி அவ்வளவு அழகான பெண். ராஜா வீட்டு குழந்தை எப்படி இருக்குங்க. அந்த இளவரசியை பார்த்து அந்த படை வீரர்கள் எல்லாம் ராஜா கிட்ட கொண்டு போய் வரகுண பாண்டியர்கிட்ட, இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுக்குங்க. அப்போல்லாம் அரசர்கள் எல்லாம் ஒரு 2க்கு மேலே திருமணம் செய்வாங்க இல்லையா. திருமணம் செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவர் வரகுண தேவருக்கும் அந்த பெண்ணை ரொம்ப பிடிக்குது. ரொம்ப அழகான பெண்ணு, பரவாயில்ல திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனக்கு பிடித்த எந்த பொருளாக இருந்தாலும் மகாலிங்கேஸ்வர பெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்கறது அவருடைய வழக்கம். இந்த பெண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் திருவிடை மருதூர் கோயிலில் கொண்டு போய் சாமிக்கிட்ட, இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது வரைக்கும் எனக்கு பிடித்த பொருளெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்து பழக்கம், இந்த பெண்ணை நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டார். அந்த பெண் அங்கே இருக்குது. இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் ஐயர் நடையை திறந்து பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்குள்ளே போகிறார், திருவிடை மருதூர் கோயிலுக்குள்ளே. அப்படி போகிற பொழுது அந்த பிள்ளையை காணோம். ஆனால் ஒரு கை மட்டும் வளையலோட ஒரு கை மட்டும் சிவலிங்க திருமேனிக்கு வெளியில் நீட்டிட்டு நிற்கிது. ஒரு கை மட்டும் வெளியில் தொங்கிட்டு இருக்குது. அந்த கையில் வளையலெல்லாம் இருக்குது. ஒரு பார்த்தா தெரியுது ஒரு பெண்ணுடைய கை அப்படிங்கிறது தெரியுது. அவருக்கு ஒரே பயம், என்னமோ தெரியல, என்னாச்சே தெரியலன்னு சொல்லி வரகுண தேவருக்கு செய்தி போகுது. வரகுண பாண்டியர் வேகமாக வர்றார். வந்து பார்த்து, சரி நீங்கள் எல்லாம் வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறார். உள்ளே போய் சாமிகிட்ட கேட்குறாரு, இந்த பாவியினுடைய கைப்பட்டதுனால அந்த கையை மட்டும் வெளியில் விட்டியா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாராம் திருவிடை மருதூர் பெருமான்கிட்ட. அவர் சொன்னாரா, சாமி இல்லை, உன்னுடைய அன்பு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அந்த வளையலணிந்த கையை வெளியில் விட்டேன் என்று சொல்லி இறைவன் சொன்னாராம். அப்படின்னா என்ன, இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு பிடித்த பொருள், உயர்ந்த பொருள் எதுவோ அதை சாமி கொடுத்து பழகணுங்க. ஆமாம், அதுதான் அந்த திருவிடை மருதூர் மும்மணி கோவையில் பட்டினத்தடிகள் பாடியிருக்கிறார். இதை எல்லாம் திறந்த பட்டினத்தடிகள் பாடியிருக்கிறார். ஆமாம், நல்ல பாட்டு அது. பெரிய அன்புன்னு அந்த இடத்துல சொல்கிறாருங்க. பெரிய அன்பு அந்த திருவிடை மருதூர் பெருமான்ட்டு அவர் செஞ்ச அன்பு இருக்குது பாருங்கள். அந்த அன்பை வந்து பட்டினத்தடியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரிய அன்பு அப்படிம்பார். பரிவுடன் தந்த, அதாவது விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கென்று குறிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவ அப்படிம்பார். அருமையான இடங்கள். விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கென்று, என்ன பிடிக்குமோ அதை சாமி கொடுத்து பழகணும். நமக்கு ஆகாதெல்லாம் சாமி கொடுக்கக்கூடாது. விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கென்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த, பரிவுனா என்ன, அன்புங்க. சும்மா ஏனோ தானான்னு கொடுக்கலையா, பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவ. அவருடைய அன்பு தான் இந்த உலகத்திலே பெரிய அன்புங்கிறார். யாராவது அப்படி கொடுக்க முடியுமான்னா கொடுத்துருக்கிறாரு. வரகுண தேவர் பல இது செஞ்சுருக்கிறாருங்க. அதே மாதிரி அவர் வந்து மழை காலத்தில் தவளைகள் எல்லாம் கத்திகிட்டு இருக்கும் இல்லைங்களா, தவளையெல்லாம் கத்திகிட்டு இருக்கும். எல்லா பக்கம் குட்டை இருக்கிற பக்கமெல்லாம் தவளை கத்தும். அப்படி ஒரு நேரத்தில் வந்து பனி பெஞ்சிட்ருக்குது, தவளையெல்லாம் கத்திகிட்டு இருக்குது. நல்ல பனிக்காலம், தவளையெல்லாம் கத்திகிட்டு இருக்கிறத பார்த்தாராம். அந்த தவளை கத்துற சத்தம் அவருக்கு 5 எழுத்து சொல்கிற மாதிரி இருந்துதான்.
இந்த அஞ்சலத்தை சொல்கிற பிராணிகளுக்கெல்லாம் போய் தங்க காசு போட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கொடுத்து பொற்காசுகளை அந்த குளத்தில் வீசிட்டு வர சொன்னார். அந்த மாதிரி அரசர் வரகுண பாண்டியர். இப்படியெல்லாம் வந்து பெரியவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. பெருமானிடத்தில் எப்படி அன்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இதுங்க. நம்ம அப்படியெல்லாமா செய்ய போகிறோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைமறை காடு தன்னில் நீண்டறி தீபம் தன்னை கரைநிறத்து எளிதன் மூக்கு சுற்றிட கடன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரேனர். அந்த அணைய போகிற நேரத்தில் தூண்டிவிட்ட எளிதான் மாபலி சக்கரவர்த்தியாக வந்து பிறந்து மண்ணாண்டது என்று சொல்லி அப்பர் சாமிகள் நமக்கு திருக்குறுக்கை தேவாரத்தில் பாடியிருக்கிறார். ஆமாம். அப்போ விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகுன்னு அப்பர் சாமி பாடுறாருங்க. திருவிளக்கிடுவது ஆலயத்தில் அவ்வளவு சிறப்பு. அது நல்ல எண்ணெயோடு நமக்கு குற்றம் இல்லாத செய்யணுங்க. ஆமாம். மங்கள வேள்வி என்று சொல்லி சிவன் மங்களத்தை செய்பவன் அவனை நோக்கி செய்யப்பட்டதாலே மங்கள வேள்வி என்று சொல்ல வேள்வி செய்தான் இறந்து பட்டது அமங்கலம் அன்றோ எனின் உலகங்காக்கும் தேவனாகி விஷ்ணுமூர்த்தியே வந்து இறந்து கேட்க நிகழ்ந்ததாலும் அதனால் அழியா புகழ் பெற்றமையாலும் மங்கள வேள்வி என்று சொல்லி அந்த வேள்வியை மங்கள வேள்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாமனனாய் இறந்து என்று சொல்லி விஷ்ணுமூர்த்தியே வந்து அவங்ககிட்ட போய் இறந்து நிற்கிறாருன்னா பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார்? மாபலி சக்கரவர்த்தி திருவோணத்தன்று எல்லா வீட்டுக்கும் வருவாராம். கேரளாவில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களான்னு பார்ப்பாராம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருவோணத்துக்கு மட்டும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் எல்லாரும் புது துணி போட்டிருப்பாங்க. அவை கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்காரரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா எதுன்னா திருவோணம் கேரளாவில். ஏன்னா எல்லாத்து வீட்டுக்கும் வருவாராம் மாபலி சக்கரவர்த்தி. வர்ற பொழுது அதுக்காக தான் கோலம் போடுறது. அந்த கோலம் போடுறதே ஒரு பெரிய கலையாக இருக்குன்னு தெரியுங்களா? கேரளாவில் அந்த திருவோணத்துக்கு கோலம் போடுறது பெரிய விழாவாக இருக்கும். அது ஏன் அப்படியெல்லாம் கோலம் போட்டு அலங்கரிக்கிறாங்கன்னா மாபலி சக்கரவர்த்தி வந்து பார்ப்பாராம். பார்க்குற பொழுது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா மக்கள், அதை அவர் விரும்புவாராம். அதனால தான் அவங்க வந்து அந்த திருவோணத்தை அப்படி கொண்டாடுறாங்க. பெரிய நோம்பியே கேரளாவில் வந்து தீபாவளி கூட கிடையாது, திருவோணம் தான். ஆமாம். திருவோணம் அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய நட்சத்திரங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் திருவோணம். அதே மாதிரி திரு ஆதிரை, சிவபெருமானுக்கு திரு ஆதிரை, பெருமாளுக்கு திருவோணம். 27 நட்சத்திரங்களில் இந்த 2க்கு தான் திருங்கிற அடைமொழி இருக்கும். வேறு எதுக்கும் திருங்கிற அடைமொழி கிடையாது. திருவாதிரை, திருவோணம் ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாராக சொல்லுவாங்க. ஆமாம். இப்படி அடியலந்தான் நான் தாய் அயதெல்லாம் என்று சொல்லி இங்கே வந்து அவர் அப்படி மாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த பெருமையை சொல்கிறாங்க. செங்கணவன் வழிபட்ட திருமானிக்குழி என்று சொல்லி சிவந்த கண்ணுடைய திருமால் அப்பழி நீங்கும் பொருட்டு, இந்த பழி நீங்கும் பொருட்டு என்ன பண்ணார்? அங்கே போய் திருமானிக்குழியில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சொல்கிறார். திருமானிக்குழி என்ற தலத்தை திருமானிக்குழி என்ற தலப்பேரின் காரணமும் முன் வரலாறும் குறிப்பித்த அழகினை நோக்குக என்று சொல்லி. மானினா பிரம்மச்சாரின்னு அர்த்தங்க. மானினா பிரம்மச்சாரி, குழினா தலம், மானிக்குழி என்று சொல்லி சொல்கிறார். வாமனனாகிய பிரம்மச்சாரி பூசித்த தலம், வாமனனாகிய பிரம்மச்சாரி பூசித்த தலம். வாமனனாக இருக்கிறது யாருங்க? உள்ள மனிதராக திருமால் வரார், வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தேவர்கள் வேண்டுதலுக்காக வஞ்சித்து அளித்தமையால் உலதாகும் பழியை போக்கிக் கொள்ள திருமால் இறைவனை வழிபட்டார் என்பது சிவபுராணங்களில் கண்டது. குற்றுருவத்தோடு விளைத்த கேட்டினை சீர்படுத்தி கொள்ள உருவத்தோடு பூசித்தான். குள்ள உருவத்தோடு வர்றாரு. குள்ள உருவத்தோடு வந்து தான் மாபலி சக்கரவர்த்தியை வதம் பண்ணுறாரு. அந்த உருவத்தோடவே பூஜை செஞ்சுறார். எங்கே? திருமானிக்குழியில். அந்த உருவத்தோடவே பூஜை செய்து அந்த தோஷத்தை பாவத்தை நீக்கி கொள்கிறார். அப்போ சாமிக்கே திருமாலுக்கே பாவம் வருது. நித்த நியம தொழிலனாகி நெடுமால் குரலனாகி மிகவும் சித்தமது ஒருக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகனிடமாம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் இந்த நிகழ்ச்சியை வந்து தேவாரத்தில் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் இதையே பாடியிருக்கிறார். ஆமாம். இது வந்து நம்பிகள் வந்து அருளிய திருப்பதிகம் கிடைக்கல நமக்கு. தல விசேடம் என்னன்னா திருமானிக்குழி நடுநாட்டு தலங்களில் வந்து 17வது தலம். இது திருப்பாதிரிப்புலியூரிலிருந்து மேற்கே 5 நாளிகை செல்லக்கூடிய தலம். திருப்பாதிரிப்புலியூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 4-5 கிலோமீட்டர் போனால் இந்த தலத்துக்கு போகலாம். திருப்பாதிரிப்புலியூர்லேருந்து தான். கருட நதியின் தென்கரையில் உள்ளது. நம்பிகள் திருப்பதியிலிருந்து சென்று இதனை அடைந்த வழி வேறு என்று சொல்லி
சாமியினுடைய திருப்பெயர் மாணிக்க வரதர், தேவியினுடைய திருப்பெயர் மாணிக்க வள்ளி என்று சொல்லி நமக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சுந்தரர் வந்து எங்கே இருக்கிறார்னா, அந்த வாமன் அவதாரத்தில் திருமால் வழிபாடு செய்த அந்த திருமானைக்குழியில் இப்போ இருக்கிறார். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் அங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம். சிதம்பரம் போய் சேருவாரா சேர மாட்டாரா நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.